பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் கடன் பணி செய்து கிடப்பதே. கருணைமிகு பெரியநாயகி உடனாய கனககிரீஸ்வரரை வணங்கி அடியேன் குருநாதர் பருத்தியூர் திரு சந்தானராமன் அவர்களின் பாதம் தொழுது இந்த பொன்னான வாய்ப்பை அடியேனுக்கு நல்கிய நம்முடைய தெய்வ சேக்கிழார் இந்த மன்றத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும், செயலாளர் ஐயா அவர்களுக்கும், பொருளாளர் ஐயா அவர்களுக்கும், அடியேனை அறிமுகம் செய்து வைத்த சகோதரி அவர்களுக்கும், எனக்கு தொடக்க உரை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அடியேனின் நன்றியை தெரிவித்துக்கொண்டு, இந்த சிவசக்தி சொந்தங்கள் இல்லையா, இப்போ மாமா மச்சான்ற சொந்தம்னா கொடுக்கணும், வாங்கணும், என்ன மொய் எழுதுனாங்க நம்ம எழுதி வைப்போம். ஆனால் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல், எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஞாயிற்றுக்கிழமை நான் ஏன் எங்கேருந்தோ இங்கே வரணும், நீங்கள் ஏன் தூங்காமல் இங்கே உட்காரணும், எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் சிவத்தோடு கலர்ந்துருக்கணுன்ற ஒரு விதமான அனுபவத்துக்கு தானே நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். அடியேனுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. வாரியார் சுவாமிகள் குடும்பத்தில் இருந்தவர்கள்லாம் அடியேனை கூப்பிட்டுருக்காங்கன்னா சுவாமி கற்பாம்பாள் கொடுத்த பிச்சை, அப்படி தான் அடியேன் சொல்லணும். அதனால் அடியேனுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும், வாதவூரான ஐயா அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை அடியேன் பதிவு செய்து, அங்கே 63 வரிசையில் காரைக்கால் அம்மையார் அமர்ந்திருப்பார்கள். எனக்கு இந்த மாதிரி சிவனடியார்கள் வரிசையில் அமர்ந்திருக்க கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது. முனையில் வரேன், ஆனால் நான் பேசணுன்றதுனால இப்படி உட்கார்ந்தா தான் பேச வரும். இங்கே நிற்பதற்கு கூட அருகதை இருக்குமான்னு தெரியல. இது ஒரு அடுத்த தலைமுறையை அவர்கள் ஊக்குவிக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி நான் எடுத்துட்டு பேசுகிறேன். ஏன்னா ஒரு சபைக்கு ஒரு பதிகம் பாடும் பொழுது விஷயம் அறிந்த சபையா அறியா சபையான்றதுக்கு நாங்களாம் ஒரு க்ளூ வச்சுருப்போம். நால்வரை பற்றி அப்படியே பாட ஆரம்பிக்கும் பொழுது அந்த வாய்கள் முணுமுணுத்தால் அது தெரிந்த சபை. இவங்க ஏதோ புதுசாக பாடுறாங்களேன்னு வேடிக்கை பார்த்தா ரொம்ப தெரியாத சபை. நான் என்ன வேணாலும் சொல்லிடலாம். எனக்கு பிடிச்ச ஒரு பேரை கூட காரைக்கால் அம்மையாருடைய அம்மாவுக்கு வச்சிடலாம். ஏன்னா சேக்கிழார் சொல்லலை அம்மா பேரை. தெரியாதுன்னா தெரியாது, சத்தியம்தான், அதுதான் பெரிய புராணம். அதனால தான் சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பாடல்கள் எண்ணிக்கையை கொண்டு கந்தபுராணம் பெருசு. அந்த எண்ணிக்கையை பார்க்கும் பொழுது 4000 சில்லறை பாடல்கள் இருந்தாலும் பெரிய புராணம்னு பேர் வந்ததற்கு காரணம் சத்தியமான காப்பியம். ஏன் போகிற போக்கில் அப்பா பேர் தெரியும் தனதத்தன், அம்மா பேர் ஒரு அம்புஜம், ஏதாவது வச்சிருக்கலாமே. நம்ம சேக்கிழாரை சந்தேகிப்போமா? கிடையாது. ஆனால் உண்மைத்தன்மை, எதை இறைவன் தனக்குள் காண்பித்தானோ அது மட்டும்தான். கவிதை மாதிரி தன்னுடைய நயங்களை போட்டுலாம் எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் சித்தரிக்கப்படாத ஒரு உண்மை நூல். அதனால தான் காலம் கடந்து வந்து கொண்டிருக்கும் நூல் பெரிய புராணம். அடியேனுக்கு ஆனந்தமாக இருக்கு. சேக்கிழார் இருக்கக்கூடிய குன்றத்தூர், நாங்கள்லாம் மயிலை ஒரே ஊருக்காரங்க அப்படின்னு சாமி அனுப்பிச்சா மாதிரி நினச்சி உங்களை போன்ற மிகப்பெரிய அடியார்களோடு ஒரு 1.5 மணி நேரம் அம்மையாரை பற்றி பேசணுன்னா இதை விட ஆனந்தம் என்னவா இருக்கும் சொல்லுங்கள்? எந்த ஆனந்தமுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தத்தோடு அம்மையாரை பற்றி அடியேன் பேச துவங்குகின்றேன். ஆதியும் மந்தமும் இல்லாருட்பெரும்
சோதியையாம் பாட. அந்த ஆதியும் அந்தாதி அப்படின்றதுல ஆதியும் அந்தமும் இல்லாத ஜோதியை வைத்து கட்டினது யாருன்னா அம்மா. அந்த கிருஷ்ணன் பரம்பொருள்னு வாங்க வைணவர்கள். யசோதையினுடைய அன்புக்கு கட்டுப்பட்டு கிருஷ்ணனுக்கு தாமோதரன்னு பேர் உண்டு கயிறை கட்டி. அது மாதிரி காரைக்கால் அம்மையாரால் முதலில் அந்தாதி என்ற தமிழ் பாட்டிற்குள் சுவாமி கட்டிண்டு. இவர்கள் சமயக்குறவர்கள் நால்வர்னு சொல்லுவோம். உங்களுக்கெல்லாம் தெரியாததல்ல, ஏன்னா விஷயம் தெரிஞ்ச சபை. விஷயம் தெரியாத சபை வீட்டுக்கு போயிருப்பாங்க சாப்பிட்டு. விஷயம் தெரிந்த சபை. அதனால தான் இந்த அளவு மகிழ்ந்து எங்கள் ஊரை காட்டிலும் இங்கே இவ்வளோ பேர் இருக்கிறீங்கன்னு இருக்கும் பொழுது அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இந்த சபையெல்லாம் அடுத்த 100 ஆண்டு 200 ஆண்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விருட்சம் மாதிரி வளர்ந்துட்டே இருக்கணும்னு இந்த சமயத்தில் குருவருளையும் திருவருளையும் வேண்டி, ஏன்னா இதெல்லாம் வேணும். நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு பெரிய புராணம் படித்தா 16 வயசு பையன் ஒரு பொண்ணை தப்பாக பார்க்க மாட்டார். ஏன்னா மயிலாப்பூருக்கு வந்த சம்பந்தர் அங்கம்பூம்பாவையை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் நம்ம கேட்டுடுவோமா, சம்பந்தர் அழகு அந்த பொண்ணு எப்படி இருந்ததோ தெரியலன்னு சொல்கிறதுனால எந்த பெண்ணையும் தேவையில்லாமல் சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தில் வர்ணிக்கல். சுவாமியை பாதாதி கேசமாக பொதுவாக வர்ணிக்கும் முறை. ஆனால் முதலில் ஒரு பெண்ணை கேசாதி பாதமாக சுவாமிகள் வர்ணித்தார் என்றால் அங்கம்பூம்பாவை மட்டும்தான். காரணம் இளமையில் சாயல்னு ஆரம்பிக்கும். காரணம் இவ்வளோ அழகான பொண்ணை தான் வேண்டான்றது புரிஞ்சுக்கணும். சரி, பெரிய வசதி இருக்காது அதனால் வேண்டான்ருப்பார். இல்லைங்க, மயிலையில் இன்னைக்கு வந்தாலும் ராமகிருஷ்ணா மடம் ஆஸ்பத்திரி ஒன்று உண்டு மயிலாப்பூரில். அடுத்த தடவை வந்தால் 63 பங்குனி பெருவிழாலாம் வருது. அந்த ஆஸ்பத்திரியை பெரியவர்கள்லாம் இன்றைக்கும் அத்திக்கொட்டை ஆஸ்பத்திரின்னுவாங்க. இந்த பேச்சு வழக்கெலாம் இப்போ குறைஞ்சிட்டு வருது அங்கே மயிலாப்பூரில். நிறைய பேருக்கு தெரியாது. பாட்டிங்கெல்லாம் சொல்லுவாங்க அத்திக்கொட்டை ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன், தர்ம ஆஸ்பத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்குதான் பூம்பாவையனுடைய ஹஸ்தியை வைத்து 5 வருடம் என்றாவது நம்முடைய சம்பந்தர் வந்தால் இந்த பொண்ணை உங்களுக்காக வளர்த்தேன்னு சிவநேச செட்டியார் வச்சுருந்த இடம். ஹஸ்தியே ஒரு கொட்டா போட்டு வச்சதுனால ஹஸ்தி கொட்டை அதுதான் அப்படியே காலத்தால் மருவி அத்திக்கொட்டைன்னு மாறுச்சு. அந்த இடத்தை அந்த சிவநேச செட்டியாருடைய வம்சத்தினர் ராமகிருஷ்ணானந்தர் மயிலாப்பூருக்கு வரும்பொழுது தானமாக கொடுத்தார். இதில் என்ன அழகான விஷயம்னா, அறம் நடந்த இடம். ஏன்னா அங்கம்பூம்பாவை யார் வந்தாலும் உணவு கொடுத்துருவாளாம், முக்கியமாக சிவனடியார்கள். இப்போ நான் வந்த உடனே எனக்கு உணவு தான். மட்டிட்ட புன்னயங் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். அறம் வளர்ந்த இடம். அதில் என்ன அழகுனா, மயிலாப்பூரில் நல்ல பணக்காரங்க நிறைய ஃப்ளாட்ஸ் கட்டி வித்தாச்சுப்பேன். ஆனால் அறம் நடந்த அந்த இடம் மட்டும் இன்றைக்கும் ராமகிருஷ்ணா மடத்தினுடைய மருத்துவமனையாக அறச்செயல்கள் தொடர்ந்து நடக்கின்றன. அப்போ ஒரு நல்ல இடம் எவ்வளவு நாள் ஆனாலும் அந்த இடத்துல நல்லது தான் நடக்குது. ஏன்னா அங்கம்பூம்பாவை அங்கே சிவனடியார்களுக்கு அமுது செய்த இடம் இன்றும் தர்மசாலையாக இருக்கின்றது. 1 ஸ்கொயர் ஃபீட் அங்கே 21,000. அந்த இடம் விற்க முடியாது, ஏன்னா மடத்தை சார்ந்த இடமா மாறிடுச்சு. அதனால் அங்கே இன்னும் தர்மங்கள் உணவுகள் வழங்குகிறார்கள் என்றால் சேக்கிழாருக்கும் பெரிய புராணத்திற்கும் அடியார்களுக்கும் சத்தியமும் உண்மையும் இருந்தால்தான் இந்த அளவு அது வந்துட்டே இருக்கு. அதுதான் உண்மை. சரி, சமயக்குறவர்கள் யாரு? 4 சொல்லியாச்சு. சமயம் என்றால் நம்முடைய சைவ சமயம், மேலோட்டமான பொருளே வச்சுக்கலாம். குறவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரகரம் இடையின ரகரம் வல்லின ரகரம் கிடையாது. குறவர்கள்னு சொல்லிட்டோன்னா முருகப்பெருமானுடைய வேடமங்கை குடும்பத்தினர், அது வேற குறவர்கள். ஆனால் இது பார்த்திங்கன்னா சின்னரன்னு சொன்னால் புரியும், இடையினர அதெல்லாம் இங்கே தான் புரியுது, அங்கே அதெல்லாம் புரியாது, எங்கள் பசங்களுக்கெல்லாம் தெரியாது. இடையினர அப்படின்னா என்னென்னா, இந்த சமயத்திற்கே குருவாக இருப்பவர்கள் இந்த 4 பேர். அவர்கள்தான் சமய குறவர்கள்.
இந்த 4 பேர், அதாவது நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு 4 பேர் பார்க்குற மாதிரி வாழ்ந்துறேன்டா, நீ பண்ண காரியத்துக்கு 4 பேர் ஊரில் என்ன சொல்லுவாங்க கேட்பாங்கல்ல. அந்த 4 பேர் யாருன்னு நம்ம யாருமே இதுவரை பார்த்ததே இல்லை. யாருங்க அந்த 4 பேர்? அந்த 4 பேர் இந்த 4 பேர் தானே. ஏன்னா சிதம்பரத்து நடராஜ பெருமானை ஒவ்வொருத்தரும் ஒரு கோபுரத்தின் வழியாக சென்று தரிசித்தார்கள். கிழக்கு வாயில் வழியாக இப்போ நம்ம எல்லாரும் பொதுவாக செல்லக்கூடிய அந்த மார்க்கத்தில் மாணிக்கவாசல், அதுக்கு அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அப்பர் சுவாமிகள் மேற்கு. ஏன்னா சுவாமி இங்கே வா அப்படின்னா தாச மார்க்கத்தில் ஓடி வந்து கொடுப்பாராம். ஒரு அரசன் கூப்பிட்டா சேவகன் எங்கே இருக்கணும், பக்கத்துலேயே இருந்தால் ஓடி வரணும். அப்படி பின்வழியா, அதாவது நண்பன் சுந்தரர் பின்னாடி வரார் வடக்கு வாயில். ஏன் பின்னாடி வந்து உரிமை என்னப்பா இப்படி இருக்க அப்படின்னு. இப்போ ஐயாவை பார்க்குறேன் வணக்கம் தான் நான் சொல்லணும், உங்களை பார்த்தா வணக்கம்னு சொல்லணும். ஆனால் என்னோடய தோழி இங்கே திரும்பி நின்னா பல காலம் கழித்து பார்க்கும்போது பின்னாடி போய் தட்டுற உரிமை யார்கிட்ட உண்டு? தோழிகள் கிட்ட உண்டு. அப்படி சுவாமி கிட்ட உரிமையாக வந்து என்னப்பா எப்படி இருக்க, காலை தூக்கின்னு ரொம்ப நாள் இருக்கே, இடது பதம் தூக்கி ஆடும் அந்த கோலத்தில் இருக்கின்றாய, கால் வலிக்குதா, மதுரை மாதிரி மாற்றி ஆடறியா அப்படின்னு உரிமையாக கேட்கும் அந்த உரிமை சுந்தரருக்கு உண்டு. அதனால் அவர் பின்னாடி வந்தார். சின்ன குழந்தை சம்பந்தர் தத்தி தத்தி தாளம் போட்டு வரும் பொழுது, ஸ்கூல்லேருந்து வர குழந்தைய பார்த்தே அம்மா வான்னு கூப்பிட ரெடியாக இருக்கும் பொழுது சம்பந்தர் வரும் அழகை கண்டு வா 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 அப்படின்னு குழந்தைய கூப்பிடும் தந்தையாக தெற்கு வழியாக சம்பந்தர் வர, தெற்கு நோக்கி, தெற்கு என்பது யம திசை, யமபயம் போக்கும் பிரானாக நடராஜ பெருமான் இருக்கின்றார். அப்போ 4 திசையில் வந்த 4வருடைய ஏதாவது ஒரு வழியில் போனாலும் சிதம்பரத்து நடராஜரை பார்த்துக்கலாம். அப்படி தான், அதனால தான் 4 பேர் போகிற வழியில் போயேண்டான்றது அந்த 4 பேர் ரொம்ப நாளாக தேடினோம்ல, அந்த 4 பேர் இதோ இந்த 4 பேர் தான். சரி, இப்போ எதற்காக சமயக்குறவர்களை பற்றி அடியேன் சொல்கின்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமயக்குறவர்கள் அப்படின்றவர்கள் எதனால் வருகின்றார்கள்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய காரணம் இவர்களுடைய பதிகங்கள். பதிகம் பாடும் முறை எங்கேருந்து வருது அதை நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். இவர்கள் தேவார முதலிகள்னு பேர், இந்த மூவருக்கும் தேவார முதலிகள். திருவாசகம் 658 பாடல் திருக்கோவையார் பாடினது நம்முடைய மாணிக்கவாசகர். சரி, முதல்ல அர்ச்சனை பாட்டே ஆகும். நம்ம சுந்தரருடைய வாழ்க்கையில் சுவாமி சொல்கிறார், பித்தா பிறை சுடின்னு ஆரம்பிக்கும் பொழுது என்ன சொல்கிறார் சுவாமி? அர்ச்சனை பாட்டே ஆகும். அதுவரை நம்ம சுவாமியை என்ன நினச்சோமா, ஜடாமுடியோடு திருநீறு பூசிக்கொண்டு இடுகாட்டில் ஆடும் ஒரு இறைவன், இவரிடம் சுகபோகங்கள்லாம் கிடைக்குமா? அதை உணர்த்துவதற்குத்தான் திருவாரூரில் சுந்தரர் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானேன்னு பாடுறார். அப்போ பொன்னும் மெய்ப்பொருளும் ஒன்றும் இல்லையானா இல்லையா? பொன் அழியக்கூடிய பொருள், அதை தாண்டி என்றும் நிலைத்திருக்கும் பொருள் மெய்ப்பொருள், இதெல்லாம் சொன்னார். அப்போ சுவாமி கிட்ட சுகபோகங்களும் கிடைக்கும். வீடு வேணுமா, வாசல் வேணுமா, வீட்டில் யாருக்காவது கல்யாணம் ஆகணுமா, குழந்தை பேர் வேணுமா, இதெல்லாம் கூட சுவாமி தருவார். ஆனால் இவர்கள் பதிகம் பாடி வணங்கினார்கள் என்றால், இந்த பதிகம் பாடும் முறையை இறைவனுக்கு மட்டும் தாயாக இல்லை, சமயக்குறவர்களுக்கும் தாயாக கற்றுத்தந்த அன்னை யாருன்னா காரைக்கால் அம்மையார். ஏன்னா இப்போ நான் அடியேன் சொல்ல போகிறது நம்மை பேணும் அம்மைக்கான், அதை பற்றி தான் இப்போ அடியேன் நான் சொல்லவே போகிறேன் உங்களுக்கு. இப்போ சமீபமாக ஒரு படம் வந்ததுங்க. திரைப்படத்தை பற்றிலாம் பேசுறது நோக்கம் அல்ல, பட் வர வழியில் நாங்கள் அதை பற்றி ஏதோ பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதனால் நான் அதை கேட்டுகிட்டே வந்தேன். அப்போ எனக்கு உதித்த ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். வர வழியில் பேசிட்டு வந்தோம். இப்போ இந்த வாரம் வந்த படம் என்னங்க ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? தாய்க்கிழவின்னு ஒரு படம் வந்திருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ராதிகா அம்மையார் நடித்தது, ரொம்ப நல்லா இருக்கான். ஒரு அழகாக கிராம உணர்வோட, தாயின் பாசத்தோட. ஆனால் உண்மையான தாய் கிழவி யார் என்றால் சமயத்திற்கு, நம்முடைய சைவத்திற்கு காரைக்கால் அம்மையார். அவர்கள்தான் நமக்கு தெரிந்த தாய் கிழவி. மிக முதுமையானவர்கள். அனைத்திற்கும் இப்படி தான் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி தான் கோர்ட்டு கேஸ். அந்த காலத்தில் பெரிய அம்மா ஒருத்தங்க யாராவது இதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணுன்னா ஒரு திருவிழாவோ நல்லதோ கெட்டதோ அவர்கள் சொல்லி நடந்துவிடும். அவர்கள் சொன்ன விதத்தில் 4வரும் பதிகம் பாடி இறைவனை அடையலாம்னு நம்மை திருமுறை வாசிக்க வைத்தார்கள் என்றால், நமக்கெல்லாம் தாய் கிழவி யார் என்றால் காரைக்கால் அம்மையார். அப்போ
அம்மாவினுடைய வாழ்க்கை சரித்திரம் உங்களுக்கு தெரியும். ஒரே வரியில் சொல்லிடலாம். ரொம்ப பணக்கார பெண், திருமணமாகின்றது, திருவருள் வருகின்றது, கணவனை பிரிகின்றார், இறைவனை அடைகின்றார், ஆலங்காட்டில் இறைவனுடைய திருவடிக்கீழ் என்றும் அம்மையார் பாட இறைவன் ஆடுகின்றார். இதான் வாழ்க்கை சரித்திரம். ஆனால் இதில் இருக்கிற அழகுகளை தான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். ஏன்னா இங்கே இருப்பவர்கள் எனக்கும் முன்னாடி, எனக்கு அறிவு சிவம் சைவம்னு தெரியறதுக்கு முன்னாடியே சேக்கிழார் விழாவிற்கு வந்த பெரியவர்கள். அதனால் நான் சொல்லி உங்கள் யாருக்கும் காரைக்கால் அம்மையார் யாருன்ற சொல்கிற தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் அடுத்த தலைமுறை பேசட்டோன்னு அமர வைத்து அழகு பார்க்கும் சபை. அதனால் வெறும்னே அம்மையாருடைய வரலாற்றினை சொல்லி போவது தவறில்லையா? அதனால் அதில் இருக்கும் நயம், அழகு, இதை தான் சொல்லணும் அப்படின்றது அடியேனுடைய ஆசை. முன்பே பார்த்தோம், அந்தாதி என்று அந்தமும் ஆதியும் இல்லாத இறைவனுக்கு முதலில் அந்தாதி பாடியது யார் என்றால் நம்முடைய அம்மையார். சரி, இப்போ காரைக்கால் பக்கம் முதல்ல சரித்திரம், நம்ம இடங்கள்லாம் சரியாக சொல்லிடணும் இல்லையா? காரைக்கால் பெரிய தனவந்தர் தனதத்தன், பேரே தனதத்தன். பல காலம் குழந்தை இல்லை, சுவாமி கிட்ட வேண்டார். ரொம்ப அழகான மகள். சில இடங்களில் மகள் அவதரிக்கிறார்கள் பல அடியார்களுக்கு பெரிய புராணத்தில். அப்படி மானக்கஞ்சார நாயனாருக்கு பிறந்த மகள்தான் அப்பாவையும் நாயன்மாராக்கி ஏயர்கோன் கலிக்காமரை திருமணம் செய்து அவர் உயிர்விட்ட பிறகு சற்றும் சளைக்காமல் சுந்தரரை வரவேற்கின்றார் என்றால் மானக்கஞ்சார நாயனார், ஏர்கோன் கலிக்காம நாயனார் 2 நாயன்மார்களை உருவாக்கிய பெருமை அந்த ஒரு பெண்ணடியாருக்கு உண்டு. பேர் தெரியாது. திருநீலகண்டம்னு சொன்ன ஒரு அடியாரை உருவாக்கியவர் அவருடைய மனைவி. பேர் தெரியாது. ஏன்னா இவர் தொடாமல் இருக்கின்றார், அந்த பெண்மணியும் அந்த தவத்தில் இருந்திருக்கின்றார். அவர்களுடைய தியாகமும் அங்கே இருக்கு. அப்போ இப்படி நிறைய பெண்ணடியார்கள் பெண்களாக வந்தும் இறைவனை அடையலாம். காரைக்கால் அம்மையாரை பற்றி இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுகளில் சமணமும் பௌத்தமும் இருந்தது. சுவாமிகள் சம்பந்தர் பாடும் பொழுது அவருடைய திருக்கடைக்காப்பில் ஒரு பாட்டு சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும்னே வச்சிருவார். அது அவருடைய பாணி. இதில் சமணத்துக்கும் நமக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, அவர்களும் அன்பை தான் சொல்வார்கள், நம்மளும் அன்பை தான் சொல்கிறோம். ஆனால் அவர்கள் விளக்கே ஏற்றக்கூடாதுன்னு, ஏன்னா விளக்கி ஏற்றால் அதில் பூச்சிகள் விழுந்துவிடும். ஆனால் நமக்கு விளக்குத்தான் முக்கியம். இல்லக விளக்கது தெரிஞ்சா எல்லாருமே பாடலாமே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. விளக்கு ஏற்றுவது தான் நமக்கு தர்மம். அடுத்த ஒரு விஷயத்தை சொன்னால் இங்கே இருக்கிறவங்களாம் என்னம்மா இப்படி பேசுகிறேன்னு கேட்டுருவீங்க பெண்கள்லாம். ஏன்னா சமணம் சொல்கின்றது பெண்ணாக பிறந்தால் முக்தி கிடையாது. ஆனால் சைவத்தில் முதலில் காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கொடுத்து பக்தியோடு பக்குவப்பட்ட ஆன்மா யாராக இருந்தாலும் அது ஆன்மாவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜெண்டர் அப்படின்றது அப்ளிகேஷன் ஃபார்மில் சிவத்துக்கு கிடையாது, அது ஆன்மா. அதனால தான் நாங்கள் ஆண் அல்ல பெண் அல்ல, ஈயும் சரி எறும்பும் சரி யானையும் சரி பாம்பும் சரி சிலந்தியும் சரி வழிபாடு செய்து முக்தி பெற்றது. அப்போ ஆன்மாவுடைய பக்குவத்தை தான் இங்கே சைவம் பார்க்கும். ஆனா பெண்ணா என்ற பேதத்தை பார்க்காது என்பதை சுவாமி வலியுறுத்துவதற்கு என்றே முதலில் பெண்ணடியார்கள். ஏன்னா இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அம்மையாருடைய காலத்தில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. மாணிக்கவாசகராகட்டும் நம்முடைய காரைக்கால் அம்மையாராகட்டும் இருவரின் காலங்களிலுமே குழப்பம் உண்டு. மாணிக்கவாசகருக்காது பலர் அவர் சம்பந்தருக்கும் முந்தைய மூத்த சைவர்னு சொல்லுவாங்க. வெகு சிலர் இல்லைல்ல ஆண்டாள் சமகாலத்தவர், பெரியாழ்வாரோடு வந்த பாவை இலக்கிய காலங்களில் இருந்தவர். இதிலையாவது இந்த அளவு காலங்கள் மாறுபடும்.
ஆனால் காரைக்கால் அம்மையாருடைய காலத்தில் சிறு குழப்பங்கள் இருந்தாலும் ஒன்று தெளிவாக தெரிகின்றது, 4 பெருமக்களுக்கும் முன்பானவர். அப்போ 2, 3 அந்த நூற்றாண்டுகளில் இருப்பாரா அம்மையார் என்றால் ஆமாம், அந்த நூற்றாண்டில் இருப்பதற்கான சாத்தியம் உண்டு அப்படின்றது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது அம்மையார் காலத்தில். இப்போ இந்த அம்மையார் பிறந்து விட்டார். பிறந்த உடனே அவங்க அப்பாவுக்கு வருத்தம் இல்லையா, என்னது பொன் குழந்தையாக பிறந்துடுச்சு அப்படின்ற வருத்தம்லாம் இல்லையா, நல்லா வளர்க்குறாராம். தனதத்தன்னு பேர். காரைக்காலுக்கு இப்பொழுது சென்றாலும் மிக அழகான திருக்கோயில் அங்கே இன்னும் இருக்கின்றது. சில கோயிலுக்கெல்லாம் போனால் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆஹா, இந்த கோயில் இவ்வளோ பெரிய ஞானியர் வந்து போன இடமாச்சு, ஏன் ஆளே இல்லாமல் இருக்கிறார்கள்ன்ற வருத்தம். ஒருவேளை விளக்கு கூட ஏற்ற முடியாமல் இருக்கும் திருக்கோயில்கள் நிறைய இருக்கு. ஆனால் அப்படி இல்லை, காரைக்காலில் அம்மையாருடைய திருக்கோயிலை அவ்வளவு அழகாக புதுமைப்படுத்தி கொண்டாடுகின்றார்கள். மாங்கனி பெருவிழா அதோடு. இங்கே அம்மையார் பிறக்கின்றார். என்னென்ன விஷயங்கள் என்னென்ன வயதில் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவங்க அப்பா சரிவர செய்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே நான் இந்த இடத்துல இருக்க வேணாம், ஏன்னா இதுக்கப்புறம் நயங்கள் ரொம்ப ஒரு சில நயங்களை நான் அதை தான் எடுத்துன்னு வந்திருக்கேன். சரி, அழகாக வளர்க்குறாங்க. முதல்ல வீட்டோட மாப்பிள்ளை யாருன்னு யாராவது சொல்வீங்களா? கோச்சிக்காதீங்க. ஆமாங்க, கரெக்டு. முதல்ல கைலாயம் நார்த் இந்தியாவை விட்டு நம்ம ஊர் மதுரைக்கு வந்த ஒரு முதல் வீட்டோட மாப்பிள்ளை சிவபெருமான். நினச்சிப்போம் வீட்டோட மாப்பிள்ளைனா பெருசாக மரியாதை கிடைக்காதுன்னு. ஆனால் சிவபெருமானுக்கான மரியாதையை சொல்லட்டுமா? முதல்ல கன்னிநாடுன்னு பேர். அந்த கன்னிநாடுன்ற பேர் காரைக்கால் அம்மையாருடைய சரித்திரத்தில் வரும். ஏன்னா கன்னிநாட்டில் எங்கேயோ போய் ஒதுங்கி விட்டால் நம்முடைய பரமதத்தன்னு பார்க்க போகிறோம். அது எந்த இடம்னு இன்றைக்கும் தெரியாது. தூத்துக்குடியா, கொற்கையா, குலசேகரப்பட்டினமான்றதெல்லாம் இன்னும் ஆராய்ச்சிக்குரியது. கன்னிநாடுன்னு பேர். ஏன் உங்களுக்கே தெரியும், கன்னியான மீனாட்சி ஆண்டு. நான் ரொம்ப போகலை, ஏன்னா எனக்கு காரைக்கால் அம்மையாரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லும். திருமணம் ஆச்சு சுவாமியோட, சித்திரை பெருவிழா வருது இல்லையா. சுவாமி வந்த உடனே அம்பாளுடைய நேர்மை பாருங்கள். 6 மாதம் நீங்கள் 6 மாதம் 6 மாதம் அம்பாள் ஆட்சி, 6 மாதம் சுவாமி ஆட்சி. இதுவரை நல்லா ஆச்சு. இப்போ அது இல்லைங்கய்யா, இப்போ அம்பாளுக்கு 4 மாதமாக குறைஞ்சி போச்சு. நான் சொல்கிறேன் அது எதனாலனோ. இப்படி 6 மாதம் அழகாக இருக்கு. ஆவணி மூலத்துக்கு சுவாமி வந்துடுவார். 6 மாதம்னு சரி பாதி ஆட்சியாக அம்பாள் கொடுத்தார். திருமலை மன்னனுன்னு ஒருத்தர் வந்தார். சைவ வைணவ பேதம் அங்கே நிறைய இருந்தது, ரொம்ப நிறைய பேதம். இப்படி பேதம் இருந்தால் மாலிக் ஃபூர்ன்ற முகலாயர்கள் வருவார்கள், வேறு யாராவது வருவார்கள். இங்கே இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை என்று போற்றப்படும் அழகர் மலையும் காக்கப்பட வேண்டும், இங்கே மதுரைன்ற அற்புத பதியும் காக்கப்பட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சுந்தரேச பெருமானை அப்படியே ஒழித்து வைத்து சுவர் கட்டியெல்லாம் காப்பாற்றி கொடுத்து விட்டார்கள். அப்போ இவர்களுக்குள்ள ஒற்றுமை வேணும். என்ன பண்ணலாம்? அவளுடைய மகுடாபிஷேகத்தை சித்திரையில் மாற்றிடலாம். ஏன்னா அம்மா கிட்ட நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம், அப்பா கிட்ட போய் அவ்வளோ எளிமையாக கேட்க முடியாது. ஏன்னா ஆவணியில் மாணிக்க வாசகருக்கான தொடர் திருவிளையாடல்கள் அங்கே உண்டு. அப்போ அம்பாளை பார்த்தா இவன் மாற்றிப்பா, ஊர் ஒத்துமை, மதுரைக்காரங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாள். அதனால் பார்த்தாராம், அம்மா உன்னுடைய மகுடாபிஷேகம் பட்டாபிஷேகத்தை நான் மாற்றிக்கட்டுமா சித்திரை, அப்போ தான் 2 பேரும் ஒத்துமையாக இருக்காங்க. ஆமாம்மா, ஒன்று என்னுடைய அண்ணன் வீடு, இன்னொன்று என்னுடைய கணவர் வீடு, ஒத்துமையாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு அம்பாள் ஒத்துன்றாள். அதனால் தையில் இருந்த மகுடாபிஷேகம் திருமலை மன்னன் காலத்தில் சித்திரைக்கு மாறியாச்சு. அப்போ பாருங்க, அம்பாள் சித்திரையில் ராணி மகாராணியாக பட்டம் ஏற்பாள். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி 4 மாதம் அம்பாளுக்கு. அவ்வளோதான். 4.5 மாதத்துக்கு அப்புறம் சுவாமிக்கு ஆட்சி போயிடும். இது வீட்டோட மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாதையான்னு கேட்டிங்கன்னா, அவளை விட ஆட்சி காலத்தில் அதிகமாக இருப்பது வீட்டோட மாப்பிள்ளை தான். அதனால் இழிவுன்னு இல்லை. முதல்ல வீட்டோட மாப்பிள்ளை நம்ம சிவபெருமான். இப்போ அம்மையாருக்கு திருமணம் பேசுகின்றார். யார்? தனதத்தன். இதுதான் பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. காரைக்கால் அம்மையாருடைய தந்தையர். எந்த இடத்துல திருமணம் கேட்கலாம்? ஐயா, இந்த இடத்துல தான் நான் நயங்கள் சொல்ல போகிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அடியேன் நாளைக்கு மாசிப்பெரு விழா திரு ஒற்றியூரில் கல்யாண சுந்தரருக்கு திருமண விழா. அடியேன் காலையில் 8 மணிக்கு அங்கே போய் நேரடி வர்ணனை பண்ண போகிறேன். சுந்தரர் அங்கே வரார். மறுபடியும் சொல்கிறேன், வரலாறு தெரியும், அதனால் இங்கே வேகமாக வரேன். சங்கிலி நாச்சியாரை திரு ஒற்றியூரில் திருமணம் பண்ணிக்கிறார். சரிங்களா?
நான் தாய்க்கிழவி மாதிரி சாப்பிட்ட உடனே உங்களை தூங்க வைக்கிறேன்னா அம்மா மாதிரி அம்மாவை பற்றி பேசுகிறேன், நான் தூங்க வச்சிடுறேனோ? இல்லை, நடுவில் பாட்டு வேறு பாடிடுறேன். எனக்கு சிலதெல்லாம் மறந்து போயிடுச்சு. நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா ஞாபகத்துக்கு வரும். எனக்கு தெரியாதில்ல, நீங்கள் தான் சொல்லணும். சரி, சுந்தரர் பறவை நாச்சியாரை எந்த ஊர்லமா கல்யாணம் பண்ணிக்கிறார்? ஏதோ திருன்னு ஆரம்பிக்கும், ஊர் பேரும் மறந்துடுச்சு. எந்த ஊருமா? பறவை நாச்சியார். ஐயாலாம் நீங்கள் அப்பத்துலேருந்து என்னையே பார்க்குறீங்க. அங்கே யாராவது நான் தாய் மாதிரி தூங்க வைக்கிறவங்கள கேட்குறேன். திருவாரூரில் பறவை நாச்சியார் திரு ஒற்றியூருக்கு வரார். எதனால் சொல்கிறேன்னா, இந்த இடத்தில் காரைக்கால் அம்மையார் வாழ்க்கைக்கும் சங்கிலி நாச்சியாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு உண்டு. சங்கிலி நாச்சியார் தன்னுடைய தந்தையாரிடம் போய், எனக்கு மனம் முடிக்காதீர்கள், இறைவனை அன்றி வேறு யாருக்கும் நான் தொண்டு செய்ய மாட்டேன்றது தெளிவாக சொல்கிறேன். ஞாயிறு அப்படின்ற கிராமம் இன்றைக்கும் இருக்குது சென்னையில். ஞாயிறு கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே அவங்க அப்பாவுக்கு இதை ஏற்றுக்க முடியல. உறவுகள்லாம் என்ன பேசும், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா அந்த குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, மூடி மறைக்கிறாங்கன்னு நினைக்குமே அப்படின்னு சமூகத்துக்கு பயப்படுற. இல்லைம்மா கல்யாணம், அப்பா நான் சிவனை தவிர யாரையும் நினைக்கக்கூட மாட்டேன், சிவ தொண்டன்னா. இல்லைம்மா அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு யார்கிட்டையாவது சொல்லலாமான்னா இந்த பொண்ணு கல்யாணம் வேண்டான்றா. யார்? சங்கிலி நாச்சியார். அப்போ தானாக ஒரு வீட்டிலருந்து பொண்ணு கேட்குறாங்க. இவருக்கு சந்தோஷமா, நான் யார்கிட்டையும் போய் கேட்கல, வரன் வீடு தேடி வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பொண்ணு எதுவுமே சொல்லலை. ஆனால் வரன் கேட்டு வந்த மாப்பிள்ளை 7 நாட்களில் இறந்து விடுகின்றார். அப்போ ஊருக்கே அச்சச்சோ, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பார்த்து பொண்ணு கேட்க போகிறீங்களா, ராசியில் போலன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பாவிடம் ஒரு முறையேனும் தன்னுடைய கருத்தை தெரிவித்தாள், ஆண்டாள் மாதிரி. அப்பா எனக்கு இந்த பிறவியில் மானுடர்களோடு என்னை மனம் முடிக்காதீங்கன்ற வார்த்தை உரிமையை எடுத்துக்கொண்டார்கள் சங்கிலி நாச்சியார். எடுத்துக்கொண்டாள்னு சொல்கிறது கூட அப்படி தோணுது. ஏன்னா எந்த இடத்துலையும் சேக்கிழார் பெருமான் எந்த பெண்களையுமே ஏகவசனத்தில் சொல்லலை, உரிமையாக கூட இல்லை. திலகவதியார், மங்கையர்க்கரசியார் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே, காரைக்கால் அம்மையார் இப்படி தான். புனிதவதி அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டுருப்பாங்க. சேக்கிழார் பெருமானுடைய வார்த்தைகள்லாம் அப்படி ஒரு பெண்களை எங்கேயுமே ஒரு கீழ் இருக்கும் வார்த்தைகள் கிடையாது. அதனால தான் மங்கள காப்பியம் அப்படின்னு இதை சொல்கிறது. சரி, உடனே அவங்க அப்பா பார்த்தார், இனிமேல் இந்த அம்மாவை யாருமே பொண்ணு கேட்டு வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ வேறு வழி இல்லை, ராசி இல்லாத பொண்ணுன்னு வாங்கிட்டா பொண்ணுக்கு எந்த பிரச்சனை இல்லை, ராசி இல்லை, இந்த அப்பா கல்யாணம் ஏற்பாடு பண்ணலை அப்படின்ற பேச்சு இருக்காது. உடனே என்ன பண்ணார், வடிவுடையம்மன் கோயில் நான் சிவத்தொண்டு பண்ணணுன்றதுனால தியாகராஜ பெருமான் கோயில் இருக்கு இல்லையா, வடிவுடையம்மன் கோயில், அந்த இடத்துல கன்னி மாடம் அமைத்து அங்கே நீ பூ கட்டி சுவாமிக்கு தொண்டு பண்ணுன்ற ஒரு வேலையை கொடுத்துட்டேன். அங்கே இருக்கும்பொழுது தான் சுந்தரரை பார்க்குறார். இதுக்கு மேலே நமக்கு வரலாறு சுவாரஸ்யம், ஆனால் அந்த இடத்துல அதை வைக்க. இப்போ காரைக்கால் அம்மையாருக்கு வாருங்கள். இந்த அம்மாவிற்கும் பெரிய ஈடுபாடு இல்லை கல்யாணத்தில். ஆனால் எந்த இடத்திலும் தந்தையிடம் போய் தன்னுடைய கருத்து தன்னுடைய கொள்கைன்னு பேசவே. தந்தை என்ன சொல்கிறாரோ செய்யணும். சிவத்தை நான் நினைப்பேன், இந்த பிறவியில் என்னுடைய தந்தை திரு தனதத்தன், அவருடைய பேச்சை கேட்பேன்னு கல்யாண ஏற்பாடு செய்கிறார்கள். காதலோ கல்யாணத்தில் பெரிய பற்றோ இல்லாதவர், ஆனால் தந்தைக்காக திருமணத்தை ஏற்றுக்கொள்கின்றார். பக்கத்துலேயே நாகப்பட்டினம் ஊர்லேருந்து பரமதத்தன் அப்படின்ற ஒரு நிதி கிழவர்கள், அப்படின்னா கிழவர்கள்னால் வயசானவர்கள், உரிமையாளர்கள், அவர்கள் வீட்டு ஒரு அழகான பையனை கல்யாணம் பண்ணி இவர் வைக்கிற ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் இங்கேயே வணிகம் பண்ணலாம், நிறைய சொத்து, ஒரே பொண்ணு, இங்கே இருந்துடுங்களேன். பரமதத்தன் ஒத்துக்கிறார். அதனால்தான் அவர் அடியார் கூட்டத்தில் சேரலை, அடியார் கூட தான் இருக்கார். இதை ஒத்துக்கலை. அதனால்தான் சம்பந்தர் சுவாமிகள் வேற ஒரே பொண்ணு, சொத்தோடு இருக்கிற பொண்ணு, அங்கம் பூம்பாவே வேண்டான்ட்டார். ஏன்? எனக்கு மகளாக மாறிவிட்டாள், நான் கொடுத்த உயிர், இனி அவள் என்னுடைய மகள். இந்த பாடத்தை என் பையன் 10ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவனுடைய பாட புத்தகத்தில் வைத்தால் தமிழகத்தில் உள்ள எல்லா மாணவர்களும் படித்தால், நீங்கள் நினைக்கிறீங்களா பெரிய புராணம் படித்து தமிழக மாணவர்கள் 16 வயதில் தவறான பாலியல் செய்கைகள் செய்வார்கள் என்று? அவர்கள் செய்கிறார்கள் என்றால் யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பெரிய புராணம் தெரியாது. படிப்பை தாண்டி குணம் பண்பிற்கு நம்முடைய சேக்கிழார் தேவை. சரிங்களா? சரி, இப்போ இங்கே வந்துடலாம்.
திருமணம் நடக்குது. ஏற்கனவே சொல்லிட்டார் நம்முடைய சுவாமிகள், இவர்கள் இருவருமே பொருத்தம் இல்லாதவர்கள். ஏன்னா நான் வெறும் உங்களுக்கு இதை மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது, அதனால் பாடல் வரிகளை சொல்லணும்னு நினைக்கிறேன். தளிர் அடிமென் நகை மயிலை தாது அவிழ்ந்தார் காளைக்கு களிமகிழ சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தார். அந்த காலத்திலே கல்யாணம்ன்ற வார்த்தை இருக்கு. இதில் பாருங்க எப்படி அவர்கள் ஒப்பீடு பண்ணுறாங்க. மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடு படாமல் ஐயாறு அடைகின்ற போது காதர் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். எதுக்கு இந்த பாடல்னா, காதர் மடப்பிடியோடும் களிறு. அப்பனா பிடினா களிறு தான் இருக்கணும். ஆண் யானைனா பெண் யானை தான் ஜோடி, ஆண் காளைனா பசு தான் ஜோடி, ஆண் மயில்னா பெண் மயில் தான் ஜோடி, கிளிக்கு கிளி தான் ஜோடி. ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டார், மயிலை காளைக்கு கொடுத்தாங்க. மயிலுக்கும் காளைக்கும் பொருத்தம் இல்லையே. பெண்களில் சிறந்தது மயில் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. தனியாக பார்த்தால் ஆண்களில் காளையோடு ஒப்பிடுவதும் சிறப்பு. ஆனால் இது ரெண்டுமே ஒத்துப்போகாதுன்றதை எவ்வளோ அழகாக சேக்கிழார் சொல்லி இருக்கின்றார். இதில் இன்னொரு அழகு என்ன தெரியுமா, காளைக்கு இவ்வளோ பெரிய கொம்புலாம் இருக்கும், ஆனால் மயில் பறந்து பறந்து வந்ததுன்னா காளை கொஞ்சம் பயந்து போகும், மிரளுமா. மயில் பார்த்திங்கன்னா ரொம்ப மிருதுவான ஒரு பறவை இல்லையா, ஆனால் மயில் வந்தாலே காளைக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா. அப்போ இதுக்கப்புறம் புனிதவதியாரோடு வாழ்க்கை நடத்துவதற்கே அஞ்சி இவர் வேறு ஊரிற்கு செல்ல போகின்றார் என்பதை ரெண்டே ஒரு அழகான விஷயத்தில் அப்படி போரா மாதிரி சொல்லி போகும் அழகு தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று போற்றப்படும் நம்முடைய செக்கிழார் பெருமானை அன்று யாருக்கு உண்டு? கைத்தட்டலாமே செக்கிழாருக்கே. நான் எனக்கு கைத்தட்டல் வாங்கலை, கைத்தட்டினா தூக்கம் தெளிஞ்சிடும், அது ஒன்று. இன்னொன்று, கைத்தட்டின்ண்டே இருந்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராதான். இன்னொரு தடவை தட்டி பார்த்துக்கோங்க. செக்கிழாருக்கு தான் எந்த கைத்தட்டணும். ஏன்னா நீங்கள் என்னோட தொடர்ந்து வருகிறீர்கள் என்பதற்கு உங்கள் முகபாவனையோ என்னையோ நான் யாருன்னு தெரியாதுங்க. கற்பகலட்சுமிக்காக யாரும் இல்லை, எனக்கு உங்கள் நிறைய பேர் தெரியாது. ஆனால் பொதுவாக சேக்கிழாருடைய சிவத்தை அனுபவிக்க தானே நம்ம இருக்கோம். அப்போ அந்த மொழியில் நாம் பேசிக்கொள்ள வேண்டாமா? அப்போ முன்பே சொல்லிவிட்டார், இந்த மயிலும் காளையும் திருமணம் செய்து கொண்டது. அதுவே ஒரு குறிப்பு. சரி, இது இந்த இடத்துல இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த அம்மையார் எதையும் குறைவில்லாமல் செய்கிறார்கள். எந்த இடத்துலையும் அவன் மீது காதல் கொண்டு பற்றுக்கொண்டு. இப்போ எனக்கு என் கணவன் மீது ரொம்ப பாசம், அதனால் கணவன் எங்கேயாவது ஊருக்கு போனால் எப்போ வருவீங்கன்னு கேட்பேன். இங்கே எந்த இடத்துலையும் ஊருக்கு போகிற கணவன்கிட்ட நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கண்ணகி மாதிரிலாம் அம்மையார் பேசலை. ஏன்? அப்பா கல்யாணம் பண்ணி வச்சார், கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் என்னுடைய உயிர்த்துணை நாயகன் என்றும் சிவபெருமான். அதில் அம்மையார் தெளிவாக இருந்தாங்க. நமக்கும் உயிர்த்துணை நாயகன் சிவபெருமான், அவரை விட கொஞ்சம் உயரமாக ஆயிடுச்சு நமக்கு கொடுத்த பற்றற்ற பற்றுகள். அங்கெல்லாம் பற்றற்று தான் இருக்கணும், ஆனால் எல்லாமே நிரந்தரம். ஏதோ 7 பிறவிக்கு வரா மாதிரி கணவர்கிட்டே போய் அடுத்த பிறவிக்கு நான் மனைவியாக வரட்டுமான்னு கேட்டால் கூட யோசிப்பார், நாம் கூட யோசிப்போம். அப்போ இதன் மீது பற்று வைத்ததால் எதன் மீது பற்று வைக்க வேண்டுமோ அது கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. ஆனால் அம்மையார் தெளிவாக இருக்காங்க, அவன் மீது தான் பற்று. இதெல்லாம் போகக்கூடிய உறவுகள் என்பதை அம்மையார் சில விஷயத்தை பேசியும் சாதிக்கலாம், சில விஷயத்தை தன்னுடைய நன்னடத்தையாலும் சாதிக்கலாம் என்று இறைவனுக்கும் மட்டுமல்ல நமக்கும் அம்மையாக இருந்து சைவத்தில் வழி நடத்தி கொண்டிருப்பவர் காரைக்கால் அம்மையார். சரி, இங்கே கல்யாணம் ஆயாச்சு, குடும்பத்தில் நல்லபடியாக வாழறாங்க. கணவனை பிடிக்குமா? பிடிக்கும். ஆனால் பாசம் பற்று அதெல்லாம் கிடையாது. சரியாக அவர்களுடைய வேலைகளை செய்வார்கள். ஒரே ஒரு விஷயம், இந்த யாருக்குங்க இந்த தயிர் சாதத்தில் மாம்பழத்தை தொட்டு சாப்பிட பிடிக்கும்? எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. உங்களுக்கு யாருக்கா பிடிக்குமா? பிடிக்குமாம்மா?
வரப்போகிறது மாம்பழம். தயிர் சாதத்துக்கும் மாம்பழம். நீங்களாம் காரைக்கால் அம்மையார் வீட்டில் போய் சாப்பிட்ருக்கீங்க, நான் சாப்பிடல பாருங்கள். நீங்கள் அன்னிலேருந்தே காரைக்கால் அம்மையாரோட ஏதோ தொடர்பு இருந்திருக்கு உங்களுக்கு, அதனால தான் இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அது என்ன காம்பினேஷனோ தெரியல, அதை போய் கொடுத்துருக்காங்க. சுவாமி அப்படியே ரொம்ப ஆர்வத்தோடு சாப்பிட்டதா உங்கள் வீட்டில். அடுத்த காட்சி அதுதான். இருவரும் வாழ்கிறார்கள், அன்போடு இருக்கிறார்கள், காதல் அப்படிலாம் கிடையாது. இங்கே கண்ணகி கோலெல்லாம் கிடையாது, 2 பேருமே வணிகர் குலம். ஆனால் கண்ணகியின் காதல் வேறு, காரைக்கால் அம்மையாருடைய கடமை வேறு, காதல் வேறு, அவ்வளோதான் இங்கே வேறுபாடு. அம்மையார் இருக்கிறார்கள். ஒரு நாள் வேலைக்கு சென்ற கணவன், உங்களுக்கு கதைக்குள் நான் ரொம்ப போக மாட்டேன், அதுதான் நான் சொன்ன ஒரு பிரமாணம், 2 மாம்பழங்களை கொடுத்து அனுப்புகின்றார். உங்களுக்கு தெரியும் வரலாறு, கதைன்னு சொன்னால் கூட நான் சொல்கிறதா ஆகிடும், செக்கிழியார் சொன்னதாக இருக்கும். வரலாறு, 2 மாம்பழம் உள்ளே போய் வச்சாச்சு. இப்போ உங்கள் வீட்டு மருமகள், உங்களை பற்றி நான் கேட்கல, உங்கள் மகள் மருமகள் நான்லாம் என்ன பண்ணுறோன்னு சொல்லிடுறேன். ஒரு நாள் லீவு, அடியன் ஒரு வங்கியில் இருக்கேன், ஆனால் ஒரு நாள் விடுமுறைனா என்ன பண்ணுவேன், சமைப்பேன்னு வச்சுக்கோங்களேன். கணவருக்காக ஏதோ ஒரு நாள் தப்பி தவறி சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பொதுவாக இந்த காலத்து பெண்களுடைய மனப்பக்குவம் சாம்பார், ரசம், காய்கறிகள் எல்லாம் செஞ்சுட்டு கணவர் வரும் நேரம் 1 மணினா அதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி குக்கரில் சாப்பாடு வடித்தா சுட சுட சாதம் போடணும். இது இக்காலத்து பழக்கம். ஆனால் அந்த காலத்தில் இன்றும் எங்கள் இல்லத்தில் நாங்கள் பின்பற்றுவது, குளித்த உடனே சாதத்தை நாங்கள் உடனே வடிச்சிருவோம். ஏன்னா சுவாமிக்கான முதல் நைவேத்தியம் சாதம். அந்த வெறும் அன்னத்தில் கொஞ்சம் நெய் குத்தி சுவாமிக்கு நைவேத்தியம் கொடுக்கணும். ஏன்னா சுவாமி நம்ம வீட்டில் உயிர்ப்போடு இருக்கின்றார்ன்ற நினைப்பு எனக்கு இருந்தால் நான் அவருக்கு உணவு கொடுப்பேன். குழந்தைக்கு எப்படி பார்த்து கொடுக்குறேன். சில பேர் வீட்டில் பூஜை நேரத்தில் மட்டும், தீபாவளிக்கு பொங்கலுக்கு மட்டும்தான். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த நாளைக்கு சாமி நீ எங்கள் வீட்டுக்கு வந்தால் போதும்னு அர்த்தம். யார் வீட்டிலலாம் தினம் தினம் சுவாமி இருக்கிறாரோ, நான் கஞ்சி சாப்பிட்டா உனக்கு கஞ்சியாவது தருவேன், நான் களி சாப்பிட்டா உனக்கு களி, அப்படி தானே சேந்தனார் கொடுத்தார். ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகழ் பாடியும் மாடியும் பல்லாண்டு பல்லாண்டு கூறுதுமே. பஞ்சபுராணம் 8000 சில்லற கிடைச்ச பாட்டில் ஒரு பாட்டு, திருவாசகம் 658 ஒரு பாட்டு, திருவிசைப்பா 301 ஒரு பாட்டு, அது கூட 13 ஒரு பாட்டு. ரேஷியோன்னு வாங்க, விகிதத்தை பாருங்கள். 8000க்கு ஈக்குவலாக அந்த 13 பாட்டில் 1 பஞ்சபுராணம் பாடணும்னா சேந்தனார் கொடுத்த களியால் சுவாமி கொடுத்த அருளால் வந்தது. சுவாமிக்கு நம்ம என்ன கொடுக்குறோன்றதே இல்லைங்க, கொடுக்குறோமான்றது தான், அதுதான் உண்மை. ஆனால் பாருங்கள், அந்த காலத்தில் இருப்பவர்கள் முதலில் சாதம் வடிப்பார்கள். ஏன்னா ஒன்று இறைவனுக்கு நைவேத்தியம், இன்னொன்று யாராவது வீட்டுக்கு பசியோடு வந்தால் சாம்பார் இருக்கு குடிக்கிறியான்னு நம்ம கேட்க முடியுமா? சாப்பாடு போகணும். அன்றைக்கி எல்லார் வீட்லேயும் தயிர் அப்படின்றது வீட்டில் இருக்கும். இன்றைக்கி மாதிரி கவர் தயிர் வாங்குகிற பழக்கம் கிடையாது. அன்றைக்கி உண்மையான பசும்பால் குடிச்சிருப்பீங்க, கரெக்டாக? கவர் பால்லாம் குடிச்சிருக்க மாட்டீங்க. அப்போ வீட்டில் தயிர் இருக்கும், அன்னம் இருக்கும். வருபவர்கள் வயிறு காயக்கூடாதுங்க, உடனே தயிர் சாதமாவது கொடுத்துடணும். என்ன கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை, கொடுத்தோமான்றது தான் முக்கியம். ஆனால் இன்றைக்கி கவலை இல்லை. ஒரு ஃபோன் எடுத்தோன்னா துறவிகள் மாதிரி ஆரஞ்சு கலரில் நிறைய துறவிகள் சென்னையில் பார்க்க முடியும். ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு சும்மா ஞானிகள் துறவிகள் மாதிரி ஆரஞ்சு கலரில் போயிட்டு வருவாங்க. அன்றைக்கி அது கிடையாது. அம்மையார் முதலில் அன்னம் வடித்து வைத்தார்கள். அம்மையார் இன்றைக்கி மாதிரி கணவன் வர நேரம் தெரியும், அதுக்கு முன்னாடி சாதத்தை வடித்து வைக்கலான்னு நினச்சிருந்தா சுவாமிக்கு உணவு கொடுத்துருக்கவே முடிஞ்சிருக்காது. சுவாமி சிவவேதியர் மாதிரி உள்ளே வந்துட்டார். அந்த பாடல்கள்லாம் அழகு, நேரம் கருதி இன்னும் ஒரு சில பாடல்கள் சொல்கிறேன். சுவாமி உள்ளே வந்துட்டார். இந்த சாமிக்கு ஒரு இடத்துல மாம்பழம் இருந்தால் திருவிளையாடல் பண்ணணுன்னே இருக்கார் போல். இதுக்கு முன்னாடி பழனியில் ஒரு திருவிளையாடல், அடுத்தது இங்கேயும் பாருங்கள் அதே மாம்பழம். உள்ளே வந்தார், பசிக்குதுன்றாரு. சைவத்தில் உணவு பரிமாறுவது தாங்க பிரதானம். இங்கேயும் உணவு பரிமாறுகின்றார்கள். சொற்பொழிவு திருமுறைகள் முக்கியம்னா
எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக உணவு கொடுப்பது மிக மிக முக்கியம். ஒரு மனிதனின் பசியை இல்லாமல் செய்வது தாங்க செய்வோம். திருமுறை பாடத்தில்னா கூட பரவாயில்ல, ஒருத்தருக்கு உணவு கொடுங்களேன், எல்லாத்த விட உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். இந்த பிறவியில் உணவு கொடுத்தால் அடுத்த பிறவியில் வயிற்று வலியே வராதான். நான் வயிற்று வலியால் உயிரை மாய்த்து கொண்டவர்கள் நிறைய பேர். காது வலியால் ஒருத்தர் தன் உயிரை மாய்த்து கொண்டார், கேள்விப்பட்டதில்லை. கண் வலியால் மாய்த்து கொண்டார், தெரியாது. வயிற்று வலியால் மாய்த்து கொண்டவர்கள் நிறைய பேர். அப்போ எந்த அளவு உணவு கொடுக்கின்றோமோ அந்த அளவு வயிற்று உபாதைகளே வராது. இப்படி உணவு கொடுக்கும் உயரிய மாண்பினை கற்றுக் கொடுத்தது நம்முடைய செய். உணவை கூட அப்போ தான் கேட்பான், காதால் கேட்பான், மனிதனாக மாறுவான். அதற்கு மிருகத்தன்மையிலிருந்து மனிதன். இப்போ கூட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், ஏய் பசி இருந்தால் நீயா இருக்க மாட்டேன்னு தோனி சொல்கிற மாதிரி இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அது ஒரு சாக்லேட்டுக்கான். அப்போ பசி இருந்தால் நீயாக இருக்கவில்லை என்றால் நான் யாராக இருக்கின்றேன்? மிருகமாக இருக்கின்றேன். திருவொற்றியூரில் அடியன் சொற்பொழிவு அப்போ சொன்ன ஒரு அழகான ஒரு படித்த கருத்து. அங்கே நெல்லிக்காய் பண்டாரம் தெருன்னு ஒரு தெரு உண்டு, வடிவுடையம்மன் கோயில் பக்கத்தில். ஒரு ஞானி நெல்லிக்காவை தேனில் ஊற வச்சு வருபவர்களுக்கெல்லாம் நைவேத்தியம் செஞ்சு கொடுப்பாராம். அந்த பண்டாரம், அந்த சுவாமிகள் இருந்த தெரு நெல்லிக்காய் பண்டாரம் தெரு. அங்கே அவதூத சுவாமிகளாக ஒருத்தர் இருந்தார். அவதூத சுவாமிகளாக திக்கம்பரர்னு வாங்க. அம்பரம்னா ட்ரெஸ், திக்குனா திசை, திசைகள் தான் எனக்கு ஆடைன்னு நிர்வாணமாக இருப்பார். அப்படி ஒரு சுவாமி இருப்பார். அவர் முன்னாடி யாருமே போக மாட்டாங்க. ஏன்? அவர் அவதூத சுவாமிகளாக இருக்காருன்றதுனால. ஆனால் கிடையாது, யார் அவரை கிராஸ் பண்ணாலும் நரி போதுப்பாருன்னு வரான். உண்மையாகவே அவன் நரி குணத்தோடு இருப்பானான். யாராவது ஒரு மனசு ஒரு இடம் இல்லாமல் அது கொடு இது கொடு அது கொடுன்னு கேட்டு போகிறவனை பார்த்தா குரங்கு போதுப்பாருன்னு வரான். அவனுடைய குணம் குரங்காக இருக்கும். அதனால் எங்கே நம்ம போகும்பொழுது எந்த மிருகம் பேர் சொல்லிடுவாரோன்னு அஞ்சியே போக மாட்டார்களாம். ஆளை பார்த்து எந்த மிருக குணம்னு சொல்லுவார். ஒரு நாள் ராமலிங்க அடிகளார் போனாராம். சிச்சோ, இவர் இன்னைக்கு என்ன மிருகம்னு சொல்ல போகிறாருன்னு தெரியலேன்னு இருக்கும் பொழுது மனிதன் போகின்றான்னு முதல்ல வள்ளலார் சுவாமிகளை பார்த்து சொல்லிவிட்டு அன்றிலிருந்து இல்லை ஐயா நன்றி, நம்ம ஹார்ட் நல்லா இருக்கும், நானும் கை தட்டிக்கலாமா? சரி, அப்படி வள்ளல் சுவாமிகளை மனிதன் என்றார். பாருங்க, வள்ளல் சுவாமிகளையே அவதூத சுவாமிகள் மனிதன்னா நாம் நம்மை எவ்வளவு பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்போ 2 மாம்பழம் வருது, சுவாமி வந்துட்டார். மாம்பழம் ஒரு வீட்டில் இருந்தால் திருவிளையாடல் பண்ண பிடிக்கும். அம்மையாரை பார்க்கின்றார், உணவு கொடுமான்னு ஒரு அப்பா மாதிரி போகிறார். ஏன்னா வேற எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதெல்லாம் சுவாமி சரியாக இருக்கார்னு சொல்லும் பொழுது திரு செங்காட்டங்குடி அங்கே சுவாமி சிறு தொண்டர் வர வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே போலங்க. திருவெண்காட்டு நங்கையும் சந்தனத்தாதியும் உள்ளவாங்க ஒரு சிவத்தொண்டருக்கு தான் என் கணவர் வெயிட் பண்ணுறார், வாங்கன்றாராம். ஆனால் சுவாமி உள்ளே போலையா. ஏன்னா ஆண் இல்லாத வீட்டுக்குள்ளே நான் வரமாட்டேன், மரத்தடியில் இருக்க, உன் கணவன் வந்தால் கூப்பிடு வரேன்னார். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இந்தம்மா வீட்லேயும் கணவனே இல்லையே, இவர் ஏன் உள்ளே போனார்? அதே சிவபெருமான் தானேங்க. அங்கே இத்தனைக்கும் அங்கே சந்தனதாதின்ற ஒரு வேலைக்கான பணிப்பெண் ஒருத்தி கூட இருக்கான். திருவெண்காட்டு நங்கை சிறு தொண்டர் மனைவி தனியாக இல்லை. ஆண் இல்லாத வீட்டில் உள்ளே வரமாட்டோம்னு காபாலிக்க கோலம் கொண்டு வரமாட்டோம்னு நிற்கிறார். இங்கே வேதியர் கோலத்தில் தான் இருக்கார், ஒரு முனிவர் முதியவர் வேறு. ஆனாலும் தனியாக இருக்கிற பெண் வீட்டுக்குள்ளே போனாரே. சிவபெருமான் செய்தது சரியா தவறு? ஏன்னா எந்த இடத்துலையும் சேக்கிழார் அடியார்களை விட்டு தர மாட்டார், சிவபெருமானை கூட அப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாராம். இவ்வளவு சமயம் மாறிய நாவுக்கரசரை பார்த்து அவர் எழுதுறாராம் சேக்கிழார் பெருமான், சிவபெருமானை வழிகாட்ட நீ இல்லைன்னா குழந்தை அப்படி தான் போகும், வழிகாட்ட நீ சரியாக இருந்திருக்கணும்ல அப்படின்னு அடியாரை விட்டு கொடுக்க மாட்டார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். இப்போ அங்கே வீட்டுக்குள்ளே போல இங்கே ஏன் ஆள் இல்லாத கணவன் இல்லாத வீட்டில் உள்ளே வந்தார்? பதில் என்ன தெரியுமா? ஒரு அம்மா வீட்டுக்கு பையன் போயிட்டு வந்தால் நம்ம தப்பாக பேசுவோமாங்க? அம்மா வீட்டுக்கு குழந்தை வந்து சாப்பிடுதுங்க. காரைக்கால் அம்மையார் என்ற வீட்டில் மகனாக சுவாமி வந்ததுனால இந்த தவறான சிந்தனைகள் கூட சுவாமிக்கு வரலையா. அம்மானு வீட்டுக்குள்ளே போயிட்டார். அது குழந்தையாக வரார், தன்னை குழந்தையாக பாவித்து வந்தார். இறைவனுக்கு கரியமுது பண்ணலை அம்பாள், வெறும் அன்னம் கொடுக்குறாங்க, எதுவுமே இல்லையே. தயிர் விட்டாச்சு, தயிர் சாதம் சாப்பிட்றாரே, இவருக்கு எதுவுமே இல்லையே. கரியமுது இல்லைம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, குடு குடு குடு. அப்படியா, சரி சாப்பிடுங்க.
2 மாம்பழம் இருக்கே, ஒரு மாம்பழத்தை இவருக்கு கொடுத்துடலாம். இந்த அம்மாவுக்கு ஒரு சின்ன நப்பாசை, 2ல் 1 என்னோட ஷேர் தானே. என் கணவர் வெளி வேலை பண்ணுறான்னா நான் வீட்டு வேலை பண்ணுறேன், ஈக்குவல் தானேங்க. 2 மாம்பழத்தில் 1 மாம்பழம் உரிமை எனக்கு கிடையாதா? இந்த காலத்து பெண்கள்லாம் ஏன் 2ஐயும் நான் சாப்பிட்டேன், நீ வேற வாங்கிக்கோணுவாங்க. அம்மையார் அப்படி இல்லை, ஒன்று என்னுடையது, என்னுடைய உரிமையை நான் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக அந்த சுவாமிக்கு அமுதோடு இந்த மாம்பழத்தை கொடுக்கின்றார். சுவாமி வயிறார அம்மா வீட்டில் சாப்பிட்டு எவ்வளோ நாளாது. அம்மா கூழோ கஞ்சியோ கொடுத்தாலும் அம்மா கொடுக்குற உணவுக்கு ஈடாகுமாங்க உலகத்தில்? ஒரு வயசுக்கு அப்புறம் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும், நமக்கு 60 வயசு ஆகி நம்ம அம்மா 85 வயசில் உயிரோடு இருந்தாங்கன்னா குழந்தை வந்துதா சாப்பிடுதான்ற ஒரே ஜீவன் அவங்க தான். நம்ம குழந்தைன்ற பதவி யார் இருக்கிற வரை? நமக்கு அம்மா இருக்கிற வரை தான். ஆணோ பெண்ணோ, சாப்பிட்றியான்னு கை நடுங்க உப்போ சர்க்கரையோ எதுவுமே இல்லாமல் கொடுத்தாலும் அம்மாவின் அன்பு யாருக்குமே வர. அதனால் அம்மாவிடம் சாப்பிட்ட திருப்தி கிளம்பி போனார் இவர். கொஞ்சம் நேரத்தில் பரமதத்தன் உள்ளே வந்தார். சரித்திரத்தை நான் கொஞ்சம் வேகமாக போவேன், நயங்களை தான் பொறுமையாக சொல்லப்போகிறேன். உள்ளே வந்துட்டார் பரமதத்தன். உள்ளே வந்த உடனே சாப்பிட்றார். இங்கே எங்கேயுமே ஒரு காதல் வசனங்கள்லாம் காமிக்கல. அப்படின்னா என்ன? கடமைக்காக வாழ்ந்திருக்கின்றார், எங்கேயும் குறையும் வைக்கவில்லை. சாப்பிட்றாரு, பழத்தை கொடுக்குறாங்க. அவர் வரத்துக்குள்ளே கரிய முதலாம் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த பழம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டவருக்கு அவ்வளோ நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, இந்த ஒரே ஒரு உவமை அவர்களுக்குள் இருக்கும் காதலை சொல்லிவிடும். ஒரு காதலோடு இருக்கிற கணவன் என்ன பண்ணுவான்? இன்னொன்று கொண்டு வரியா, நான் ஊட்டி விடுறேன்னு கேட்பான். கொஞ்சம் காதல் கம்மினா இன்னொன்று சாப்பிட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாம்பழம், பா ரொம்ப நல்லா இருக்குது. கடைக்கு வந்தார், ஒரு பிஸ்னஸ் மேன் கொடுத்தார். ஏன்னா அவர்கள்லாம் வணிகம், பிஸ்னஸ்மேன். ஒரு பிஸ்னஸ் மேன் கொடுத்தாரு, அவர் வீட்டுக்காயம் எவ்வளோ பழம் நல்லா இருக்கு பாரு, சாப்பிடுன்னு சொல்லணும். 2மே பண்ணலை பரமதத்தன். ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொன்று பழத்தையும் எடுத்துன்னு வா. எந்த அளவு காளைக்கு மயில் மீது காதல் பாருங்கள். இப்போ அம்மையாருக்கு பழம் இல்லை, சொல்ல பயம், உள்ளே போயிட்டாங்க. இந்த பாடலெல்லாம் பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. சுவாமி கிட்ட போய் நிற்கிறாங்களாம். சுவாமி கிட்ட போய் நின்று என்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கும் பொழுது அம்மையார் கையில் ஒரு மதுரக்கனி கிடைக்குது. அதை எடுத்துன்னு வந்து கொடுக்குறேன். வெட்டி கொடுத்துட்டோடனே சாப்பிட்றோம். நான் பரமதத்தனாக இருந்தால் இந்த அறிவு எனக்கு இல்லைங்க. பரமதத்தன் பிஸ்னஸ்மேன், அவனுக்கு ரொம்ப அறிவு போல். கேட்குறான், இது ஒரே மரத்துக்கனி மாதிரி இல்லையே. ஏன்னா என்கிட்ட கொடுத்தவர் ஒரு மரத்துக்கனின்னு கொடுத்தார். முதல்ல சாப்பிட்டது நல்லா இருந்தது, அதனால் இன்னொன்று கேட்டேன். இது உலகத்தில் இருக்கிறவங்க சாப்பிடாத கனி மாதிரி இருக்குது. இந்த கனி இதோட வந்ததில்லை, நான் கொடுத்த மாம்பழம் இது. அம்மையார் இன்றைய பெண்மணியாக இருந்தால் அதுதான் இதுன்றுவாங்க. 2 பழம், ஒரு பழம் நீ சாப்பிட்ட, இன்னொரு பழம் இங்கே இருக்குன்னு கேட்டால் இன்னொரு பழம் தான் இது. அம்மையாருக்கு சொல்ல தெரியலை. சொல்லியிருந்தா இங்கேயே காரைக்காலில் தானே வாழ்ந்துருப்பாங்க, மாங்கனி பெருவிழாவே வந்திருக்காரு. என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு நிமிஷம் பார்த்தாங்களாம். இன்னொரு தடவை இது எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கும் பொழுது கணவனிடம் பொய் சொல்லக்கூடாது, சத்தியமாக இருக்க வேண்டும் என்ற பண்புகள் இருந்தது. அம்மையாரிடம் எந்தெந்த உறவோ அந்தந்த உறவுகளில் மனம் கோணாமல் நடந்து கொள்ளும் பண்புகள் இருந்தது. அதனால தான் அப்பா சொன்னோடனே கல்யாணம். ஈடுபாடு இல்லை, ஆனால் தந்தைக்கா கணவரோடு வாழ ஈடுபாடு இல்லை, ஆனால் அது என்னுடைய தர்மம். இல்லை, ஒரு பழம் ஒரு துறவிக்கு கொடுத்துட்டேன், உள்ளே போனேன், சுவாமி கொடுத்தேன். 2-3 வாங்கின்னு வாங்கன்னு சொல்லி சாப்பிட்ருக்கலாம். அவனுக்கு நம்புறா மாதிரி இல்லைன்னா உள்ளே போன சுவாமி கொடுத்தாரா, மேஜிக் மாதிரி இருக்கேன். அவனுக்கு தெரியாது சைவ சமயத்தில் மேஜிக் அல்ல, எல்லாம் லாஜிக்னு தெரியாது. இல்லை எனக்கு சுவாமி தான் கொடுத்தாரு. சரி, இப்போ எனக்கு ஒரு சந்தேகம். என் கணவர் வராரு, நானே மாம்பழத்தை சாப்பிட்டுட்டேன்னு வச்சுடுறேன். என் கணவர் இன்னொன்று மாம்பழம் தாண்டுறார். எங்கள் வீட்லேயும் பூஜை ரூம் உண்டு, உள்ள கபாலீஸ்வரர் உண்டு, கற்பகாம்பாள் உண்டு. நான் போய் கேட்குறேன், சாமி ஒரு மாம்பழத்தை நானே சாப்பிட்டுட்டேன், இன்னொரு மாம்பழம் என் கணவர் கேட்குறார் தரியானா, என் கையில் மாம்பழம் வருமானா வராது. இதற்கு 2 காரணம். சுவாமிக்கு என் மீது அன்பு குறைவானா கிடையாது. இப்போ நான் பேங்க்கில் மேனேஜராக இருக்கேன். ஒருத்தர் செக் எடுத்துன்னு வந்து கொடுக்குறார், 10,000 போட்டுட்டேன். நான் செக்கை கிளியர் பண்ணணும். அவர் அக்கௌண்ட்டில் பார்க்குறேன் 15,000 இருந்தால் அந்த 10,000 செக்கை சைனை பார்த்து கிளியர் பண்ணிவிடும். அவர் அக்கௌண்ட்டில் 8,000 இருந்தால் அந்த செக்கை நான் கிளியர் பண்ணுவேன்னா ரிட்டர்ன் பண்ணுவேனாமா? ரிட்டர்ன் பண்ண.
என்னுடைய அக்கௌண்ட்டில் சுவாமி கிட்ட அப்படியே அதிமதுர கனி வாங்கும் அளவு நன்மைகள் இன்னும் சேரவில்லை, அவ்வளோதான். எனக்கும் அக்கௌண்ட் இருக்குது. சாமி கிட்ட அம்மையார் மாதிரி எதுவும் கேட்காமே நான் இருந்தது இல்லையே. அம்மையார் இது காலம் வரைக்கும் இந்த மாம்பழம் தா அப்படின்றதுக்கு முன்னாடி அம்மையாருடைய வாழ்க்கையில் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது சுவாமி கிட்ட விண்ணப்பம் கேட்டாரானா கேட்கவே இல்லை. கல்யாணம் வேணான்னு கேட்டிருக்கலாம்ல, கேட்கல. சுவாமி எதை வழி நடத்துகின்றாரோ அது அவருடைய கட்டளைன்னு ஏற்றுக்கிறாங்க. சாமி கொடுத்ததெல்லாம் நல்லது, எனக்குன்னு ஒரு சிந்தனையோ ஆசையோ கிடையாது. அது மாதிரி நான் இருக்கேனா, கல்யாணம் வேணும், குழந்தை வேணும், வீடு வேணும், ஃப்ளாட்டு வேணும், வேலை வேணும், பதவி வேணும், இத்தனையும் கேட்டுட்டு மாம்பழம் கேட்டால் சாமி தருவாரா? எனக்கு கிடையாது. அப்போ என் மேலே அன்பு இல்லையான்றான்? கிடையாது. சுவாமிக்கும் என் மேலே அன்பு உண்டு. நான் கேட்கும் விஷயங்கள் வேற. அம்மையார் கேட்காமல் இருந்த ஒரு குழந்தை, சுவாமி ஆசைப்பட்டானா, நீ எதுவுமே என்கிட்ட கேட்க மாட்டியா? எதுவுமே, ஒரு குழந்தை எதுவுமே கேட்காது ஒரு பணக்கார அப்பா கிட்ட. ஒரு நாள் டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்றாங்கள ஒரு பெண் குழந்தைய, அந்த குழந்தை கேட்காத குழந்தை, ஒரு நாள் போய் கேட்டால் அப்பா என்ன பண்ணுவார்? சே, உனக்கு இல்லாததா, இரு வாங்கி தரேன்னு கொடுப்பார் இல்லையா? அப்படி முதல்ல பக்தியோடு இருந்த காரைக்கால் அம்மையார் புனிதவதியாருன்ற குழந்தை வாழ்க்கையிலேயே முதல்ல அந்த மாம்பழம் கூடேன்னு கேட்குது. பழனியில் முருகனுக்கு கூட மாம்பழம் கிடைக்கலன்னு போனது தான். ஆனால் கேட்ட உடனே இந்த குழந்தைய அழ வச்சிடக்கூடாதுன்னு கேட்காமல் கேட்ட குழந்தை என்பதால் சுவாமி அந்த பழத்தை கொடுத்துட்டு, இந்த பழத்தை சாப்பிட்டார் பரமதத்தன். இந்த பழம் ஞானப்பழம் தானேங்க, சுவாமி கிட்ட இருந்து வந்த பழம். என்ன பழம்? ஞானப்பழம். அதை சாப்பிட்ட உடனே ஒரு ஞானம் வந்தது பரமதத்தனுக்கு, இது சாதாரண பழம் அல்லன்னு. இது வேற மரத்து பழம் போல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு போல இல்லை, இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இது ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்கக்கூடிய ஞானமே எங்கு வருகின்றது? இறைவனால் கொடுத்த மதுரக்கனியால் வருகின்றது. இது நான் கொடுத்த பழம் எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லும்போது அம்மையார் ஒரு அளவுக்கு மேலே பொய்யே எங்கேயுமே சொல்லலை. தயக்கத்தோடு போகிறாங்க, எடுத்துன்னு வராங்க. இது எந்த பழம் ரெண்டாவது தடவை கேட்ட உடனே பொய்யே இல்லை, சத்தியம்தான் சொல்லிட்டாங்க, இது சாமி கொடுத்தது. அப்படியா? நீ ஏதோ சும்மா சொல்கிற, உண்மையாக சொன்ன ஒரு பழத்தை வாங்கி காமி, என் கையில் கொடுத்து பாரு. உடனே அம்மையார் போய் இன்னொரு தடவை கேட்குறாங்க, இது என்ன எனக்கு ஒரு சோதனை, அவர் கையில் இன்னொரு பழம் வேணும்னு கேட்குறாங்க. உடனே மதுரக்கனி இல்லை, அதிமதுரக்கனி ஒன்று வருது. வந்தது பரமதத்தன் கையில் வந்தது, வந்த உடனே மறைந்தது. ஏன்? இன்னொரு பழத்தை கையில் வாங்கி பாரு, அவ்வளோதான் கேட்டார். இன்னொரு பழத்தை கொடு, நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு கேட்கல. பார்க்கணும் தானே, கையில் வந்ததில்ல. அன்றிலிருந்து அம்மையார் மீது, இது ஒரு மனைவி, இவள் என்னோடு இந்த வீட்டில் இருப்பவள், பணக்கார தந்தையின் மகள் என்று இருந்த ஒரு ஆன்மா தெய்வமோ என்று அவரை பார்க்க வைத்தது. அன்றிலிருந்து பரமதத்தனால் அவரோடு இல்லறம் வாழ்க்கையே இல்லை. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும் அடுத்த சீனில்? அப்பா அவர் என்னோட இப்போலாம் சந்தோஷமாக இருக்கிறதில்ல, அப்படிலாம் கிடையாது. சந்தோஷமாக இருந்தார், இல்லைனா இல்லை. ஏன்னா என்னுடைய உயிர் துணை நாயகன் என்றும் சிவம், நான் என்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை. இதுதான் அம்மையாருடைய ஸ்டாண்டர்டு ஒரு விஷயம். கல்யாணமா? சரி. கல்யாணம் இல்லையா? சரி. அவர் அன்பு காமிக்கிறாரா? சரி. பழம் கேட்குறா? எனக்கு நானாக இருந்தால் கேட்டிருப்பேன், ஏன் இன்னொரு பழம் கேட்குறேன், எனக்கு ஒரு பழம் இல்லையா, உனக்கு ஒன்றுனா அது எனக்கு இல்லையாப்பான்னு ஒரு அன்பால் கேட்டிருப்போம்ல. கேட்க மாட்டோமா? கேட்போம். அந்த பற்று கூட கிடையாது. அப்பா எனக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே இல்லை. கொஞ்ச நாள் ஆகி அந்த தெய்வத்தோடு வாழ்வதற்கு மனம் ஒத்துக்கொள்ளவில்லை பரமதத்தனுக்கு. வணிகர்களே அந்த காலத்தில் கடல் கடந்து வணிகம் செய்வார்கள், அதுதானே அவர்களுடைய தொழில். இன்றைக்கும் மலேசியா, சிங்கப்பூர், பல இடங்களில் வாரியார் சுவாமிகள் சென்று திருப்பணி செய்த இடங்கள்லாம் இருக்குன்னா அதில் முதலில் சென்றவர்கள் வணிக பெருமக்கள் தான். கடல் கடந்து போய் நம்முடைய பக்தியை எடுத்து சென்றார்கள். அந்த வணிகர் குலத்தில் இருந்து வந்த இந்த பரமதத்தன் அப்படியே கப்பல் ஏறி, நான் வேறு ஊருக்கு போய் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு வரேன். ஓகே, எப்போ வருவீங்க? உதவிக்கு எதாவது தேவையா? பணம் கொடுக்கட்டுமா? நான் அகநானூற்று தலைவி மாதிரி நீங்கள் வரலன்னா அப்படியே இழைச்சி போயிடுவேன். அப்படிலாம் இல்லை அம்மையார்கிட்ட. சரி, சிவபூஜை பண்ண இன்னும் கொஞ்சம் நேரம் கிடச்சிருச்சு, அவ்வளோதான். எந்த அளவு பாருங்களேன், கூட இருக்கிற உறவினர்களோடு ஒட்டி கொள்ளாமல். அம்மையார் எப்படி இருந்தாங்கன்னு இல்லை, நம்மளே அப்படி தான் இருக்கணும். நம்ம தான் தப்பு, அம்மையார் தான் இயல்பாம். அப்படி நாமும் குடும்பத்தை நடத்தினால் சிவம் மட்டும்தான் நிரந்தரம்ன்றது நமக்கு புரியும். கடல் கடந்து போனார், கன்னி நாடு போயிட்டார்னு செக்கிடார் முடிச்சிட்டார். எனக்கும் தெரியாது,
நிறைய இடங்கள் கொற்கையா, குலசேகரப்பட்டினம், இப்போதைக்கு குலசேகரப்பட்டினம்னு சொல்லப்படுகின்றது. அவர் ஊர் எங்கேயோ ஒரு பாண்டிய நாட்டு பக்கம் போயாச்சு. இந்த அம்மையார் தந்தை வீட்டுக்கு போல, அழலை, அப்படியே சிவபூஜையில் இருக்காங்க. தந்தையாருக்கு மனம் தத்தளிக்கின்றது. சிச்சோ, ஒரே பொண்ணு, நல்லா பார்த்து பார்த்து தனவந்தனுக்கு கொடுத்தோம், அவன் பார் ஊரை விட்டு போயிருக்கான், இந்த பணம் மீறி இன்னும் ஒரு பணம் வேணுமா? எதுக்குன்னே தெரில. அவன் பார், அவன் ஊரோட நாகப்பட்டினத்தில் வச்சுருந்தா கூட போய் பார்த்துடலாம், எந்த ஊருக்கு போனான்னு தெரியலன்னு தந்தை மன வருத்தத்தில் இருக்க, யாரோ ஒரு வணிகர் அவர்கள் குலத்தில் இருப்பவர்கள் வந்து, என்ன அங்கே ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டான்? அப்படியாப்பா? ஆமாம். எங்கே? அந்த கன்னி நாடு, பாண்டிய நாட்டு துறைமுக எங்கே இருக்கோ அந்த இடத்துல. அப்படியா? மா, இந்த இடத்துல செக்கிழார் போடுறதை பார்க்கும் பொழுது அம்மையார் எப்படி வளர்ந்திருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. அம்மையாரை அவர்கள் எப்படி அழைத்து கொண்டு வருகிறாராம் அவருடைய தந்தை. ஒரு நிமிஷம். அம்மையாரை பல்லக்கில் வச்சு கூட்டின்னு வராராம். அப்போ எந்த அளவு மிருதுவான பாதம், அப்போ எந்த அளவு ராஜா வீட்டு கண்ணு குட்டி நம்ம காரைக்கால் அம்மையார் பாருங்க. நடத்தி கூட கூட்டிகிட்டு வரல, பல்லக்கு வைத்து அவ்வளோ பெரிய நிதியோடு இருக்கக்கூடிய தந்தையார் அப்படியே தூக்கிட்டு வராங்க. அந்த இடத்துல பரமதத்தனை பார்க்கிறார். பார்த்த உடனே வரார். அவர் மட்டும் வரல, அவர் பின்னாடி ஒரு மனைவி, பின்னாடி ஒரு குழந்தை, ஃபேமிலியோடு செட்டில் ஆகிட்டார். ஒன்றுமே புரியல. தனதத்தன் அப்படியே கஷ்டப்படுறார். அம்மையார் எந்த விஷயத்துக்குமே ரியாக்ட் பண்ணல, அப்படியே இருக்காங்க. இப்போ அடுத்து சொல்ல போகிற வரி தான் மகுடம். நீ கவலைப்படாத, ஊர் மக்களை பார்க்குறாரு. ஏன்னா நாளைக்கு காரைக்கால் அம்மையாரை தப்பாக சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ணாலோ தெரியல, சிவனடியார்கள் சிவனடியார்கள்னு போனான், அவன் பாரு யாரையோ கல்யாணம், இந்த அம்மையாரை தப்பு சொல்லிடுவாங்கல்ல. இந்த மதுரக்கனி யார்கிட்டையும் அம்மையார் சொல்லலை. அந்த இடத்தில் என்னை பொருத்தி பாருங்கள், உங்களை கூட பொருத்த மாட்டேன், நீங்களாம் சிவனடியார்கள், என்னை பொருத்தி பாருங்கள். நான் என்ன சொல்லியிருப்பேன் அடுத்த நாள், விஷயம் தெரியுமா, ஒரு மாம்பழம் இல்லை, நான் போய் கேட்டேன், என் கையிலேயே ஒரு மாம்பழம் வந்தது, திருப்பி கேட்டேன், வந்தது, மறைஞ்சு போச்சு அப்படின்னு எவ்வளோ சொல்லிடும். அதான் விளம்பரப்படுத்தி கொள்வதில் நமக்கு நிகர் நாம தானே. பூசலார் நாயனார் எந்த இடத்துலையும் தான் கோயில் கட்டுவதை விளம்பரப்படுத்தவே இல்லை. சுவாமியே மன்னன் கனவுல போய் சொல்லிட்டார். ஏன் பூசலார் நாயனார் கனவுல போய் சொல்லி, உன் கோயில் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் மன்னனுடைய திருப்பணியை முடிச்சுட்டு உண்டு வந்துடுறேன்ட்டா, பூசலார் நாயனார் என்ன சொல்லியிருப்பார், நான் கட்டுறதையும் கோயில்னு நினச்சி வரியே சாமி, பெரிய விஷயம், சரி சரி நீ மன்னனுக்கே போயிட்டு வான்னு சொல்லியிருக்க மாட்டாரா? ஆனால் சுவாமி அப்படி சொல்லலை. முதல்ல போய் மன்னன் கனவுல சொன்னார், இந்த பாரு பூசலார்னு ஒருத்தர் கோயில் கட்டுறாரு திருநின்ற ஊரில், நான் அங்கே போகிறேன். அப்போ தானே மன்னன் தேடி வருவார். எங்கே யார் கோயில் கட்டுறா? திருநின்றூரில் இங்கே யாராவது கோயில் கட்டுறாங்க? இங்கே யாரும் கோயில் கட்டலையேங்க, எங்கள் பெரிய கோயிலுங்க, கும்பாபிஷேகம், யாரும் கட்டலைங்க. இங்கே தானே சொன்னார் சாமி கனவுல. அப்போல்லாம் கூகுள் மேப் இல்லை, கேட்டு கேட்டு வரார். நம்மலாம் முன்னாடி ஆட்டோ ஓட்டுற சகோதரரையும் அயன்காட சகோதரையும் கேட்டு தானேங்க ஊர் ஊராக போயிருக்கோம். கேட்டு பார்த்தார், கிடைக்கல. அப்போ பூசலார்னு ஒரு பேர் சொன்னது ஞாபகத்துக்கு வந்து, பூசலார் இருக்கார். ஐயா நீங்கள் கோயில்? ஆமாம் நான் கட்டுறேன். எங்கே கட்டுறீங்க? ஏன்னா என்னுடைய கும்பாபிஷேகத்துக்கு யார் மன்னன், சுவாமி வரலன்ட்டார், உங்களுடைய கோயிலுக்கு வரான். என்னுடைய கோயில் உள்ளே இருக்குது. உள்ளே இருக்கா? ஆமாம். நம்ம நினைக்கலாம், இப்போ நான் கண்ணை மூடுறேன், ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணுங்கன்னு சிவசிவன் சொல்லி கண்ணை மூடி கிடுகிடு நீங்கள் ஒரு கோயில் கட்டிடுற மாதிரி கட்டினானா? கிடையாது, அது இல்லை. பூசலார் நாயனார் தினமும் காலைல உட்காரோம், 12 வருஷமாக கட்டுறாராம். ஒரு தனி மனிதன் ஒரு செங்கலையும் அடுக்கி அவ்வளவு நேரம் ஒரு கோயில் கட்ட ஆகுமோ அந்த மாதிரி கட்டினாராம் பூசலார் நாயனார். அப்போ மன்னன் கிட்ட போய் சொன்னதால் பூசலார் நாயனாரை சுவாமியே உலகறிய செய்தார். பூசலார் நாயனார் எங்கேயுமே தன்னை விளம்பரப்படுத்தி கொள்ளவில்லை. இன்னொரு பிரச்சனை இருந்ததான் சாமிக்கு, இதுதான் ரொம்ப நகைச்சுவை. பூசலார் நாயனார் கனவுல போலான்னு பார்த்தா அவர் தூங்கவே மாட்டேன்றாராம். ராப்பகலாக கோயில் கட்டிகிட்டே இருந்தா தூங்காதவர் கனவுல நான் எப்படி போக முடியும்? மன்னனுக்கு பிரச்சனை இல்லை, காலையில் போவார், எல்லாருக்கும் ஒரு ஆணையை கொடுப்பார், எல்லாம் ரெடி ஆகிடுமா? ரெடி ஆகிடும், இன்றைக்கி இந்த தூணை இங்கே வரணும் பூசி, சரி சரி நாளைக்கு வரேன்னு போய் மன்னன் தூங்கிடுவான். அதனால் மன்னன் கனவுல போகிறது சுவாமிக்கு எளிமையாக இருந்தது. ஆனால் பூசலார் நாயனார் தூங்கவே இல்லை, அவர் கனவுல எப்படி போவார் சுவாமி? அதனால் உலகறிய சிவத்தொண்டுனை செய்யறது யாருன்னா சுவாமி.
ஆனால் சின்னதாக நம்ம ஏதாவது பண்ணிவிட்டு உபயம்னு போடுறதெல்லாம் இன்றைக்கி ஒரு இதுவாக ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, அப்படியாவது சிவத்தொண்டினை செய்வோம், நிறுத்தக்கூடாது அப்படின்ற விண்ணப்பத்தோட இங்கே அம்மையார் யார்கிட்டையுமே சொல்லலை. பெரிய புராணத்து பெண்கள் ரகசியத்தை, சிவரகசியத்தை காப்பாற்றினார்கள். ஒரு நாளாவது திருநீலகண்டருடைய மனைவி சொல்லியிருக்கலாம்ல. என்ன கேட்டிருப்பாங்க ஊரில்? என்னம்மா குழந்தை முழுகாமல் இருக்கியா? பெண்களை கேட்பாங்களாம்மா? கல்யாணம் ஆன 1 மாதம் 2 மாதத்தில் நம்மளை கேட்பாங்களா? அந்த பெண் கருவுற்றில்லாமல் இருந்தால் முதல்ல யாரை ஒரு மாதிரி தப்பாக பார்ப்பாங்க, உடல் நல குறைவாக பார்ப்பார்கள் என்றால் பெண்களை தான் பார்ப்பார்கள். அப்படி எவ்வளவு முறை திருநீலகண்டத்து நாயனாருடைய மனைவி பார்க்கப்பட்டிருப்பார். ஆனால் எந்த இடத்துலையும் இந்த பாருங்கள் என்கிட்ட குறையில, நாங்கள் 2 பேரும் இல்லறமே நடத்தலைன்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்லலை. ஒரே வீட்டில் இருந்தாங்க. குயவர் வீடு சின்னதாக இருக்கக்கூடிய வீட்டில் இருவரும் இருந்தார்கள். சுவாமி தான் அவர்களுடைய சிவத்தொண்டினை உலகறிய செய்தார். இங்கே அம்மையார் தன் கணவனுக்கு கிடைத்த பழத்தினை அவர் உலகறிய செய்யலை. அதனால் அப்பாக்கெல்லாம் தெரியாது இந்த பொண்ணு ஏதாவது சின்ன பொண்ணு, செல்லமாக வளர்ந்த பொண்ணு, ஏதாவது அவனுடைய மனக்குறைவாக நடந்துக்குச்சான்னு பார்க்கும் பொழுது அப்பா பரமதத்தன் சொல்கிறார், அம்மையார் மேலே எந்த குற்றமும் இல்லை. ஏன்னா அவன் சொன்னாதானே குற்றமற்றவள் என்பது தெரியும். அம்மையாரா? அப்போவே எல்லாருக்கும் ஒன்றும் புரியல. வா அப்படின்னு மனைவி குழந்தையோடு சற்றும் யோசிக்காமல் அம்மையாருடைய திருவடிகளில் பணிந்தார். இது என்னுடைய மகள், இவள் பேர் என்ன தெரியுமா? குழந்தை உன் பேர் சொல்லு. புனிதவதி அப்படின் தான். எனக்கு குலதெய்வமே இவள் தான், சிவன் அருளை பெற்றவள் அப்படின்னு சொல்லிட்ட உடனே இந்த பாடல் படிக்கும் பொழுது நிஜமாகவே கண்ணு கலங்குச்சு. ஈங்கு இவன் குறித்த கொள்கை இது இனி, இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசை பொதி கழிந்து இங்கு உன்பால் ஆங்கு நின்றாள் போற்றும் பேவடிவு அடியேனுக்கு பாங்குற வேண்டும் என்று பரமர்த்தாள் பரவி நின்றார். அப்பா என் காலில் விழுந்துட்டியா, இனிமேல் வாழ மாட்டியானா? எங்கள் அப்பா கிட்ட நானாக வாழாமல் வந்தன்ற பேர் எங்கள் அப்பாவுக்கு அவமானம். நான் கடைசி வரை கடமையிலேருந்து வரலை, நீ என்னை விட்டு விலகின, நான் தவறு பண்ணலை, அது உலகறிய தெரிஞ்சிடுச்சு. வனப்புனா இன்னும் அழகு செழுமையான. அப்பா இந்த உடம்பை இனிமேல் நான் தூக்கவே வேண்டாம், உனக்கு தான் ஏன் அந்த உடம்பு? கணவனுக்காக இருந்த உடம்பு இனிமேல் தேவையில்லை, சுவாமி இந்த உடம்பை எடுத்துக்கோன்றான். பேயுருவம் கொடு. பல பேர் பேய் மாதிரி இருப்பாங்க, மேக்கப் போட்டு பொண்ணு மாதிரி ஆவாங்க. அம்மையார் விரும்பியே பேய் வடிவு கேட்டார். சரி, எனக்கு இங்கே ஒரு சந்தேகம், ஏன் நம்ம ஔவையார் மாதிரி வயதான வடிவம் கேட்கலாம்ல, கிழ வடிவம் கொடுன்னு கேட்டிருக்கலாம். இதுக்கு கொஞ்சம் சைவ சித்தாந்தத்தில் பார்க்கும் பொழுது அதற்கான விடை கிடைத்தது. எனக்கு நேரம் இல்லை, இன்னும் அழகான விஷயங்கள் சொல்லணும், அதனால் ஒரு 2 வரிகளில் சொல்கின்றேன். பேய் என்பதும் ஒரு பிறவி ஒன்று. சுவாமி கோயில் திறக்கும் நேரம், நடை சாற்றும் நேரம்னு ஒரு செட் ஆஃப் நேரம் இருக்குது. அந்த கோயில் திறக்கும் நேரத்தில் சுவாமி இங்கே இருப்பார். ஆனால் எல்லா காலத்திலும் இடுகாட்டில் தான் இருப்பார் சுவாமி. அப்போ சுவாமியை கியூ இல்லாமல், பிரதோஷத்து ஸ்பெஷல் டிக்கெட் இல்லாமல், எந்த வரிசையும் இல்லாமல் சுவாமியை நிம்மதியாக அனுபவிக்கக்கூடிய இடம் எதுனா இடுகாடு. பெண்ணாக வயோதிகராகலாம் அங்கே இருக்க முடியாது. இடுகாட்டுக்கு எப்படி போனோம்? பேயாக தான் போனோம். நான் பேயாக இருக்கேன், அப்போ தான் உன்னோட நிறைய நேரம் இருக்க முடியும். இது இந்த பிறவிக்கு. இன்னொன்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது ஊழிக்காலம் என்று உண்டு, பேரூழிக்காலம்னு ஒன்று உண்டா. பேரூழிக்காலத்தில் உலகத்தில் இருக்கும் எல்லா உயிர்களும் நித்திரை நிலையில் இருக்கும். அப்போ ஒரு சில பேய்கணங்கள் மட்டும் சுவாமிக்கு அப்பொழுதும் உயிர்ப்போடு தொண்டு செய்யும். இது சைவ சித்தாந்தம். அப்போ பேரூழி காலத்திலும் நான் சிவனை பிரியாமல் இருப்பதற்கு எனக்கு பேயுருவம் வேண்டும். அந்த சமயத்தில் கூட எனக்கு உன்னை விட்டு பிரிய முடியாது. கணவன் இல்லாமலாம் நான் இருப்பேன்பா, ஆனால் உன்னை பிரியாமல் இருக்க முடியாது. அப்போ எந்த சமயத்தில்? பேரூழி காலத்தில் நான் நித்திரைக்கு போயிடுமே இந்த ஆத்மா. பேய் வடிவங்கள், பேய் கணங்கள், நம்ம தான் பேய்னு பார்க்குறோம். சுவாமிக்கு பூதகணங்கள், பேய் கணங்கள்னு இருக்குமா. அம்மையாருடைய திரு ஆலங்காட்டு மூத்த பதிகத்தை படிச்சிங்கன்னா சும்மா பேய் குட்டி, பேய் அம்மா பேசிக்கிறது முழுக்க முழுக்க இடுகாட்டாக தான் அம்மையார் காமிச்சிருக்காங்க. இன்னும் இப்படி காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. நாம் எல்லாரும் அந்த இடத்துக்கு போவோமானா போக மாட்டேன்னே சொல்லாதவங்க இங்கே யாருமே கிடையாது. ஆப்ஷன் இருக்கா? நான் ரிட்டர்ன் டிக்கெட்டை தொலைச்சிட்டேங்கன்னு சொல்லி பாருங்களேன். நீங்கள் என்ன தொலைச்சாலும் வீட்டு சாவியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம், முக்கியமான பாத்திர மண்டத்தை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நம்ம ரிட்டர்ன் டிக்கெட்டை எங்கேயாவது தொலைக்க முடியுமா?
சர்வ நிச்சயமாக போகும். டேட்டு தெரியாது, அதில் டேட் இருக்குது, டேட்டுக்கு கொஞ்சம் கண்ணு மறைவாக இருக்குது. டேட்டு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்படியே பேசிகிட்டே இருப்பேன். சார் உங்களுக்கு நாளைக்காமே டேட்டு தெரியுதுன்னு சொன்னால் அவர் இங்கே இருப்பாரா? அப்போ டேட்டு தெரிஞ்சால் கஷ்டம். டேட்டு தெரியாத வரைக்கும் தான் நமக்கு நிம்மதி. ஆனால் சர்வ நிச்சயமாக ரிட்டர்ன் டிக்கெட் உண்டு. அப்போ எல்லாரும் வரப்போகிற இடம் அதுதான். அதனால் அந்த இடுகாட்டின் மீது பயம் இருக்கக்கூடாதுன்னு அந்த காட்சியை படமாக்கி அம்மையார் ஆலங்காட்டு பதிகத்தில் நமக்கு அருளி செய்தார். எவ்வளோ விஷயம். அப்போ பேர் ஊழி காலத்திலும் பரமனை விட்டு பிரியாமல், பரமதத்தனை பிரிந்திருப்பேன், பரமனை பிரிந்து ஒரு நாளும் என்னால் இருக்க முடியாது என்று அம்மையார் விரும்பி பேய் உருவம் எடுத்துட்டாரா? இன்னும் ஒன்று, மாணிக்க வாசகர் அவருடைய பதிகத்தில் ஒரு வரி சொல்றார், கோயில் சுடுகாடு. அவர் இந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும்ன்றது அடியேனுடைய சின்ன எளிமையான கருத்து, ஒரு அனுபவம்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக மாணிக்க வாசகருக்கு அம்மையாரை பற்றி தெரிஞ்சிருக்கும். காரைக்கால் அம்மையார் எங்கே இருக்காங்களோ அதுதானங்க கோயில். நான் தான் கோயிலுக்கு வரணும், ஆனால் காரைக்கால் அம்மையார் எந்த இடத்துல இருக்காங்களோ அதுவே கோயிலாக மாறும். அம்மையார் இடுகாடு சுடுகாட்டில் இருந்தால் கோயில் சுடுகாடுப்பா எனக்கு. ஏன்னா அடியார்கள் எங்கு கூடியிருக்கின்றார்களோ அவர்களோடு நான் இருப்பேன். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே, அவர் பாடுறாரு. நாடகத்தில் அடியார் மாதிரி நடிக்க தெரியும்னு சொல்கிறது மாணிக்க வாசகர். நான் சொன்னால் சரியாக இருக்கும். மாணிக்க வாசகர் சொல்கிறார் எனக்கு அடியார் மாதிரி நடிக்க தெரியும். ஆனால் ஒன்று சுவாமி, அடியாருக்கு நடுவில் அப்படியே விபூதி உத்திராட்சம் வச்சுட்டு சிவ 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 சிவன்னு பக்தியோடு இருக்கிற மாதிரி உட்கார்ந்துடுறேன். அவர்களுக்கு வீடு பேர் கொடுக்கும் பொழுது எனக்கும் கொடுத்துருன்னு கேட்குறேன். அப்போ அம்மையார் இருக்கும் இடத்தில் இருந்தால் எனக்கும் ஒரு நாள் வீடு பேர் கிடச்சிரும்ல. அம்மையார் எங்கே இருக்காங்க? காரைக்கால் அம்மையார் இருக்கும் இடம் சுடுகாடு. அம்மையார் இருக்கும் இடத்தில் பரமன் கண்டிப்பாக இருப்பார். பரமனும் மூத்த அடியாரும் இருக்கும் இடம்தானே எனக்கு கோயில். அப்போ கோயில் சுடுகாடு என்பதனுடைய பொருள் இதுதானே. இப்போ அம்மையாருக்கு கைலாயம் செல்ல வேண்டும்னு ஆசை. இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கப்புறம் வாழ்க்கையில் யாரெல்லாம் கைலாயம் போகணும்னு நினச்சிருப்பாங்க. நம்மலாம் கைலாஷ் யாத்திரை போகிறோம், அதை யாத்திரைனே சொல்லக்கூடாது. நம்மலாம் போகும்போது என்ன சொல்லுவோம்? ஏசி தானே ட்ரெயின். மினரல் வாட்டர் பாட்டில் எனக்கு கொடுத்துருங்க, கைலாஷ் யாத்திரை 2 lakhs. மேடம் உங்களுக்கு 3 வேளையும் மினரல் வாட்டர்ஸ் வந்துடும். ஓ, தென்னிந்திய பாரம்பரிய உணவுகள் கிடைக்கும், நீங்கள் எல்லா நாளும் சப்பாத்தி சாப்பிட்டுன்னு இருக்க வேணாம். ஓஹோ, இது பேர் நம்ம யாத்திரைன்னு போகிறோம். ஆனால் சுவாமி கிட்ட 1000 முறை நன்றி சொல்ல வேண்டும். இவ்வளவு வாகன வசதிகளோடு இவ்வளவு எளிமையாக கைலாயம் சென்று தரிசிக்கும் வேலையை மட்டும் பாருன்ற காலத்தில் சுவாமி நம்மளை வாழ வச்சிருக்கார். எதுவுமே இல்லாத காலத்தில் அப்பர் போகிறார். ஆடி அமாவாசை அன்று அடியன் மருந்தீஸ்வரர் ஆலயம் திருவான்மியூரில் பேசுகிறோம். நான் அடியார்கள்னு எல்லாரும் அழுதும். தேச்சின்னு போகிறார். ஒரு சமயம் நடக்கிறதெல்லாம் விட்டுட்டேன், மாரெல்லாம் தேய்ச்சின்னு போகிறாராங்க. ரிப்புன்னு சொல்லுவோம்ல, இந்த எக்ஸ்ரே எடுக்கும் பொழுது இப்படி 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 தெரியுமே, ரிப்பெல்லாம் தேஞ்சு நாவுக்கரசர் மார்பிலிருந்து ரத்தம் வருதான். வெள்ளையாக இருக்கிற பனிலாம் குங்கும கலராக மாறுதான். ஆனாலும் சுவாமி விடலையா, நான் எப்படியாவது கைலாயத்துக்கு போவேன்னு உடம்பை தேய்ச்சிட்டு போகிறார். சுவாமி சொன்னார், திருவையாருக்கு வா, கைலாயத்தையே கொண்டு வந்துடுறேன், உன்னால் கைலாயத்துக்கு இதுக்கப்புறம் வர முடியல, வா, கைலாய காட்சி தானே வேணும், நான் உன்னை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆயிடுச்சுங்களா நேரம்? இல்லை ஐயா வந்துட்டதுனால இல்லைங்க ஐயா, தெரிஞ்சுன்னா தான் 5:58 3:58 இன்னொரு 15 நிமிஷம் நீங்கள் சொன்ன கண்டிப்பாக இன்னொரு 12 நிமிஷத்தில் கரெக்டாக. சரிங்க ஐயா, ஐயாவும் வந்திருக்காங்க கண்டிப்பாக. இப்போ நாவுக்கரசரே கடினப்பட்டார். வேற யார் கைலாயத்துக்கு போனாங்க? எனக்கு மறந்துடுது அடிக்கடி இங்கே வந்தா. நீங்கள் தான் சொல்லுங்கள், வேற யாருமா அருளாளர்களில் கைலாயம் போனாங்க? பதிகம் வேணா பாடுறேன். தான் என்னை முன்படைத்தான். சுந்தரர் யானை மேலே ஏறி போகிறார். யானையே வந்து கூட்டின்னு போகுது, இவரால் தனியாக போக முடியல. சேரமான் பெருமான் பார்த்தாரு, குதிரையில் அப்படியே 5 எழுத்து மந்திரத்தை ஓதினர். 5 எழுத்து மந்திரம் ஓதினோடனே குதிரை பறக்குது. 2 பேரும் பறந்தாச்சு.
இதை பார்த்தா அவ்வை பாட்டிக்கு நான் போகணும்னு எனக்கு ஆசையாக இருக்காதா? பிள்ளையார் வராத, எங்கள் வீட்டு பாட்டி, எங்கள் வீட்டுக்கு தானே நீ வரணும், பொறுமையாக பூஜை பண்ணு. அவங்களுக்கு முன்னாடி எனக்கு ஈஸி ரூட்லாம் தெரியும், நான் உன்னை கூட்டிகிட்டு போய்ட்றேன். அந்த யானையை நம்பிடலாம்ல, தும்பிக்கை மேலே நம்பிக்கை வைக்கலாம். அதனால் சீத களப செந்தாமரை பூன்னு பாடிட்டாங்க பாட்டி, போயாச்சு. அப்போ நாவுக்கரசர் உடம்பால் தேய்ச்சி ரத்தத்தோடு அழுது வந்தார். ஆனால் சுந்தரர் யானை மேலே போனார். ஐராவதம் இல்லை, ஐராவதம் இந்திர யானை, இவர் போனது ஐராவனம், அது சுவாமியோட யானை. சுவாமியை அவர் காரை அனுப்பி வைக்கிற மாதிரி. எல்லாரும் கேட்குறாங்க, இது யார் இதை? நம்ம ஊருக்கார்ப்பா, நம் தமர் ஊரர் அவர் அப்படின்னு யானையை அனுப்பி கூப்பிட்றாரு. குதிரையில் ஒருத்தர் வராரு, யானை தும்பிக்கையில் ஒருத்தர் போயாச்சு. நாவுக்கரசர் போனவர் மார்பெல்லாம் ரத்தம் வழிய மாதர் பிறைக்கண்ணி யானை என்று திருவையாறில் வந்து கைலாய காட்சியை கண்டார். ஆனால் பக்தியால் இந்த காலத்திற்கும் முன்பே பேயுருவம் கொண்டு காலால் அல்ல தலையால் ஏறி போகிறாராம் அம்மையார். இந்த இடத்துல அம்மையார் அப்படியே தலையால் ஏறி வரதை பார்க்கும் பொழுது அம்பிகைக்கு யார் இப்படி வந்தால் நம்ம ஊருக்கு நம்ம வீட்டுக்குன்ற மாதிரி சுவாமி அப்படியே இறுக பற்றி கொண்டாலாம். யாருங்க அது அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்குறாளாம். இதுக்கு முன்னாடி அம்மையார் என்ன சொன்னாங்க? தசை பொதி கழிந்து, இந்த உடம்பு உனக்கு தான், இந்த பொதி இந்த வெயிட்டை இறக்கிட்டேன்னு பேயுருவம் விரும்பி பெற்றுக்கொண்டார்கள். அப்படி வரும்பொழுது அம்பிகை திருவுள்ளத்தின் அதிசயத்து அழி தாழ்ந்து தம் பெருமானை நோக்கி தலையினால் நடந்து இங்கு ஏறும் எம்பெருமான், இங்கு ஏறும் எம்பெருமான் ஓர் எற்பின் யாக்கை அன்பு. அது அன்பு உடம்புன்ட்டாலாம். யாருங்க இந்த அன்பு உடம்பை வச்சுன்னு வர்றது? எலும்பு உடம்பு தானே சொல்லணும். ஆனால் அம்பாள் என்ன சொன்னாலாம், இந்த அன்பு உடம்போட யார் வரா? என்னே என்ன நம் பெருமாட்டிக்கு அங்கு நாயகன் அருளி செய்வான். இதுவரை சுவாமி பேசலை, இப்போதான் சுவாமி பேச போகிறார். சுவாமி எடுத்த உடனே என்ன பேசுகிறார் தெரியுமா? வரும் இவள் நம்மை பேணும் அம்மை கான். என்னை பேணும் அம்மை கான் சொல்லியிருக்கலாம்ல சுவாமி. என்னை நல்லா பார்த்துக்கிற அம்மான்னு சொல்லலையாம். ஒரு மாமியார கணவன் இப்படி தான் சொல்லணுமா? மாமியாரை பார்த்து, என் அம்மாவுக்கு ஃபில்டர் காஃபி ரொம்ப பிடிக்கும், என் அம்மாவுக்கு முருங்காய் சாம்பார் நல்லா பிடிக்கும், என் அம்மாவுக்கு இத்தனை மணிக்கு எழுந்தால் தான் பிடிக்கும், அப்படி சொல்லக்கூடாதான். நம்ம அம்மாவுக்கு இது பண்ணால் பிடிக்கும். அவங்க வீட்டுக்கு, பெண்ணுடைய வீட்டிற்கு செல்லும் பொழுது நம்ம அம்மாவுக்கு எதாவது வாங்கின்னு போகலாமா? ரெண்டு பேரையும் நம்ம அம்மான்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு இயற்கையாகவே அவர்கள் வீட்டிலும் அன்பு வரும். என் அன்மா மீது என் கணவனுக்கு அன்பு இருக்கேன்றதுனால இன்னும் கருணை வரும். இதை யார்கிட்டேருந்து கற்றுக்கணும்னா சிவபெருமான் கிட்டேருந்து கற்றுக்கணும். யார் இதுன்னு கேட்கும்பொழுது என்னை பேணும் அம்மைக்கான்னு சொல்லி முடிச்சிருக்கலாமே சுவாமி. இல்லை, நம்மை பேணும் அம்மை கான் உமையே பற்று இப்பெருமை சேர் வடிவம். பேயா அப்படின்னு அவள் அடுத்தது தான் சொல்லிட்டா. அம்மா அழகாக இருக்கணும்னு இல்லை, அம்மாவே அழகு தானே, அம்மான்றதே அழகு தானே. அழகாக இருக்கணுமா? எல்லார் வீட்டு அம்மாவும் ஸ்ரீதேவி, சாவித்திரி, சரோஜாதேவி மாதிரியா இருப்பாங்க? என் அம்மா எனக்கு அழகுப்பா, அழகு தானே. அம்மா ஒரு அழுக்கான சேலை கட்டியிருப்பாங்க, இப்படி தலையை சொரிஞ்சுட்டே தருவாங்க. இதெல்லாம் எனக்கு அழுக்காவோ ஒரு மாதிரி தவறாவோ தெரியாதே, அன்பு மட்டும்தானே தெரியும். அதனால் உங்கள் அம்மா மாமியார் பேய் மாதிரி வரக்கூடாதுன்னு நினைப்போம். பேயை காமிச்சு இவர் மாமியார்ன்றாரே அப்படின்னு அம்பாளுக்கு வந்துடக்கூடாதுல்ல. ஏன்னா இவர் நம்ம அம்மான்ட்டார், வர்றது பேய் வடிவம். அதனால் அடுத்தது பேயா அப்படின்னு அவள் சொல்லிட்டா அங்கே மரியாதை கம்மியாயிடம்லாம். அடியாக இருக்கு, சேக்கிழார் தான் அதை விடமாட்டாரே. அடுத்த வார்த்தை பாருங்க, பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றாள்ன்ற. இதுதான் பெருமையான வடிவம். எப்பொழுதும் என்னை விட்டு பிரியாத கணங்கள் பேய்கணங்கள். அப்பேற்பட்ட வடிவத்தை விரும்பி வேண்டி பெற்ற அடியார் வருகின்றார்னு அந்த அடியாரை பற்றி சுவாமி கொடுத்த இன்ட்ரடக்ஷன், இந்த அம்மா என்னை பற்றி கொடுத்த இன்ட்ரடக்ஷன் அது மாதிரி இருந்தது. ஆனால் அதற்கு அவர்கள் தகுதியானவர்கள், இவர்கள் சொன்னதுக்கு நான் தகுதியான்னு தெரியாது. சாமிக்கு அதுவரை அம்மா கிடையாது. தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா? பெற்ற தந்தை தாயிருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா? கண்ணப்பர் செருப்பு காலால் கண்ணில் வச்சுருவார். பாண்டிய மன்னன் பெரம்பால் அடிப்பானா, கேட்க ஆள் இல்லைல்ல. அம்மா யார் என் புள்ள மேலே கை வைக்கிறது? கேட்க ஒரு அம்மா வேணும்ல.
அதனால் பிறப்பிலி சுவாமி பிறவாயாக்கை பெரியோன் அவர் சொல்கிறாராம், நம்மை பேணும் அம்மை கான் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த ஒரு வார்த்தை அம்மையே அப்படின்னு கூப்பிட்றாராம். யார் வாயால் அம்மான்னு கூப்பிடப்படுகின்றார்? சிவபெருமான். அம்மையே, நான் இதை விட என்னங்க வேணும்? அம்மையே எனும் செம்மை ஒரு மொழி, அது ஒரு மொழி தி பெஸ்ட். அது உலகம் எல்லாம் உய்யவே அருளி செய்தார். ஏன் உலகம் எல்லாம் உய்ய? இதே வார்த்தை உலகம் உய்யன்னு கந்தபுராணத்தில் முருகன் உதித்தனன்ற வார்த்தையில் சொல்கிறார் கச்சியப்பர். அப்போ உலகம் உய்யன்ற வார்த்தையை எதுக்கு காரைக்கால் அம்மையாருக்கு சொல்கின்றார் என்றால், அவர் பாடிய 2 பதிகங்கள், ஒன்று நட்டபாடை, இன்னொன்று இந்தளம். ஆலங்காட்டு மூத்த பதிகம், ஆலங்காட்டு பதிகம். அந்த நட்டப்பாடையில் தான் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவென்மதி சூடி, இந்தளத்தில் பித்தா பிறை சூடி பெருமானே. அவர்கள் கொடுத்த 2 பதிகங்கள் 2 பதிகங்களாக வருகின்றது. உலகம் உய்ய, சைவத்தை உய்விக்க நால்வர் வருவார்கள். அவர்களை தொடர்ந்து 2026 கூட தேவிகாபுரத்தில் இந்த அளவு சைவ கூட்டம் நடக்கும்னா அந்த உலகம் உய்ய ஆரம்பித்த அந்த பரம்பரை ஆரம்பித்தது அம்மா நீ என்று இறைவனால் புகழப் பெற்றார்கள். நேரம் கருதி, ஏன்னா ஐயாலாம் வந்துட்டாங்க, அவர்களிடம் இப்போ சாமி கேட்குறார் என்ன வேண்டும்னு. எல்லாம் சொல்லணும்னு வந்தேன், ஆனால் ஒரே வரியை மட்டும் நான் சொல்லிடுறேன். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும். நம்மெல்லாம் விடுறது அதுதான். கஷ்டம் இருக்கும் பொழுது சாமியை வந்து பார்க்குறோம், ஆனால் நல்ல நிலைமைக்கு வந்துட்ட உடனே சுவாமியோட பேசுகிற நேரம் குறைஞ்சு சுற்றி இருக்கிறவங்களோட நேரத்தை கொடுத்துரும். அம்மையார்கிட்ட எதை இன்று நாம் கற்றுக்கொள்கின்றோம்? சுவாமி எந்த அளவு சக்கரவர்த்தியாக இருந்தாலும், முசுக்குந்த சக்கரவர்த்தி மாதிரி குரங்கு மூஞ்சி இருந்தால் தானப்பா நான் கைலாய குரங்குன்றது ஞாபகம் இருக்கும். அழகான முகம் கொடுத்துறாதன்னு அடியார்களுடைய வழியில் நாமும் மறவாமை வேண்டும்னு கனககிரீஸ்வரர்கிட்ட இனிமேல் கேட்கணும். எல்லாம் கேட்கலாம், வீடு கேளுங்க, கல்யாணம் எல்லாம் கேளுங்க, யோகம் கேளுங்க, ஆனால் சுவாமி கிட்ட உன்னை மறக்காமல் இந்த பிறவி மட்டும் இல்லை, அடுத்த பிறவியில் எங்கேயாவது அமேசான் காடுகள்லாம் நான் பிறந்துட்டான், இதே தமிழ்நாட்டில் கோயில்கள் இருக்கிற எந்த நகரத்தில் வேணாலும் என பிறக்கச்சை, திருமுறை பாட வேண்டும், மறவாமை வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை அடியார்கள் இன்று முதல் இறைவனிடம் விண்ணப்பிக்க வேண்டும் என்று உங்கள் பாதமலர் பணிந்து நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதுதான் அம்மையார் நமக்கு கற்றுத் தருகின்றார். மறவாமை வேண்டும்ட்டார். பிறப்பு கிடையாது, பிறவாமை வேண்டும்னு கேட்குறார். பிறப்பு உண்டுன்னா இந்த கண்டிஷன் சொல்கிறாங்க. அப்போ சாமி பார்த்தார், பிறப்பு கிடையாது, பிறப்பு இருந்தால் என்ன சொல்கிற, மறக்காமல் இருக்கணும், என்னுடைய திருவடி கீழே நான் ஆட ஆட நீ பாடணும், உனக்கு எப்படியும் பிறப்பு கிடையாது. ஆனால் பிறப்பு இருந்தால் ஒரு கண்டிஷன் போட்டல, பிறப்பும் கிடையாது, நீ கேட்குற கண்டிஷனையும் கொடுக்குற. நேராக திருவாலங்காடு போ, சிதம்பரத்தில் கூட்டம், திருவண்ணாமலையில் கூட்டம், ஆலங்காட்டில் இன்றைக்கும் கூட்டம் கம்மி, நான் பாட்டுக்கு ஆடுறேன், அம்மா நீ என் காலடியில் உட்காந்து அழகாக தாளம் போட்டு பாடு அப்படின்றார். மறுபடியும் தலையால் திரு ஆலங்காட்டிற்கு வந்து இன்றும் திருவாலங்காட்டு ரகசியம்னு உண்டு. இரவு வேளைகளில் இறைவனுடைய சதங்கை ஒலி கேட்கின்றன, நம்முடைய அம்மையார் பாடுகின்றார் என்பது நம்முடைய பெரியவர்களின் நம்பிக்கை. அம்மையார் தலையால் வந்த அந்த திரு ஆலங்காட்டிற்கு சம்பந்தர் உள்ளே நடந்து கூட போகவில்லை. அந்த ஒரு தலையால் நடந்த தலத்திற்கு தன்னுடைய காலால் நடக்கக்கூடாதுன்னு சுவாமிகள் எல்லையிலே இருந்து பதிகம் பாடுகின்றார். அப்பேற்பட்ட அம்மையாருடைய ஒரு அழகான வாழ்க்கை வரலாறு தெரிந்தவர்கள் இருந்தாலும் அந்த நயங்களை, சிவானந்த அனுபவத்தை அடியேனை, இந்த ஒரு சிறியேனை அழைத்து செய்ய வைத்தா இந்த அடியார்களுக்கும் ஐயாவிற்கும் மனமார்ந்த நன்றி. இங்கிருக்கும் சிவசொந்தங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனும் இறைவியும் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யன் என் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு, இதான் 16வது செல்வம், பெரிய தொண்டரோடு கூட்டுக்கண்டாய் அலையாழி அரிதியிலும் மாயனது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே என்று பெரிய நாயகி அம்பிகையும் கனககிரீஸ்வரரும் உங்கள் அனைவருக்கும் விழா ஏற்பாட்டாளர்களுக்கும் அப்படியே குலமாக வம்சமாக எல்லா நலமும் அருள வேண்டும். இதே மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பில் சிவனடியார்கள் உங்களோடு கூட வேண்டும். ஐயாவிற்கு மிகப்பெரிய நன்றியை கூறி அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி இந்த மட்டில் நிறைவு செய்கின்றேன். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க
நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலும். அம்மையார் மாதிரி இறைவனை மறவாமல் அன்போடு எல்லா பிறவியிலும் இருந்து சிவதொண்டு செய்வோம். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.